வணக்கம் ரோஷன். வணக்கம் சதீஷ் அவர்களே. அவர்கள் எல்லாம் நினைக்கிறேன் நமக்கு தேவையில்லை. இல்லை, இப்போ சதீஷ் என்று வரும்போது அந்த பார்த்த பழைய கேரக்டர் சதீஷ் என்னுடைய நண்பன், அது இப்போவும் என்னுடைய நண்பன் தான். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது சதீஷ், அதுவும் இந்த தடத்தை பார்க்கணும், சதீஷ் என்ற அவர் எத்தனை படிகளை கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி யோசிக்கும் போது அது ஒரு தனி மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அதுபோல் உங்கள் கடும் உழைப்பு எனக்கு உங்கள் இல்லைடா, அந்தளவு தூரத்துக்கு ரொம்ப டீசெண்டாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்கள். என்னடா, எனக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஸ்கூல் காலத்தில் ஒரு நாள் என்ன சொன்னேன்னு சொன்னால், ரேடியோ சிலோனில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. போனால் அங்கே சிறுவர் நிகழ்ச்சி ப்ரோக்ராம், அது கூட்டிகிட்டு போனால் ஏதாவது ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணால் காசும் கொடுப்பாங்க. இப்போ எனக்கு அந்த காசுங்கிற ஆஸ்பெக்ட் கொஞ்சம் பெரிய அளவில் இருந்துச்சுங்கிறது ப்ரோக்ராமுங்கிறத விட. அப்போ நான் வந்தது ஆக்சுவலாக கவிதை வாசிக்கிறது. அப்போ என்னோட ஒரு 4 பேரோ 3 பேரோ எனக்கு தெரியலை, வேறு எங்கேயோ இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. என்னை கூட்டிகிட்டு போனதுன்னு இருந்தால் அதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே நான் போகிறேன். ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போனால் வளமையாக அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வெளியில் செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே போயிட்டு அப்போ கவிதை வாசிக்க எல்லாருமே மரபு கவிதைகள் தான் வாசித்தாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் புது கவிதை வாசி, எனக்கு மரபு கவிதை எழுத வராது. அப்போ வாசித்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நினைக்கிறேன் 36 ரூபா ஏதோ ஒரு சொச்ச கணக்கு தான் வந்துச்சு. அது ஒரு என்விலப்பில் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு அந்த அமௌண்ட் சரியாக ஞாபகம் இல்லை. 36 சொச்சமாக 42 ரூபா உடஞ்ச கணக்கு தான், அது ஃபுல் அமௌண்ட் இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டாக ஆக்சுவலாக இந்த வாழ்க்கையில் நான் வாங்கின சம்பளம். அண்ட் ரேடியோக்குள்ளே போன ஒரு ஆரம்பமும் அதான். பட் அன்னையிலிருந்து ஸ்கூல் காலத்தில் நினைக்கிறேன் ஒரு 15 வயசு 14 வயசுலேருந்து நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 7 முதல் அந்த ஓலெவல் டைமில் அந்த ஓலெவலுக்கு முதல் எப்படியும் ஒரு 15 தான் நினைக்கிறேன். பட் அங்கேருந்து ஆரம்பித்த அந்த ரேடியோ, அதாவது என்னோடய ரேடியோ பயணம் இல்லை, உன்னோட ரேடியோ பயணம் போன விதமும் ரேடியோ மாறி இருக்கிற விதமும் பார்க்குற நேரத்தில் இப்போ எப்படி இருக்குது? இதில் முதல்ல பார்த்து கொண்டிருக்க எல்லோரும் ஒரு பக்கம் சிலவள் அதிர்ச்சி அடையலாம். 2 பேரும் நீ வா போன்னு பேசுகிறது, நான் இந்திய கல்ச்சர் இங்கே வந்துட்டான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் நானும் சதீஷும் 35 வருஷம் நண்பர்கள். நாங்கள் அவ்வளோ மரியாதையாக நானும் வந்து நீ வா போன்னு பேசி பழகிய பிறகு இங்கே வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்காக நீங்கள் வாங்கன்னு பேச வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சதீஷ் கேட்ட அந்த விஷயம் நான் 2 பேரும் அதை ஃபீல் பண்ணி கொண்டு வந்தது. காரணம் நான் சின்ன வயசுலேருந்து சிறுவர் மலர் அந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக தான் எனக்கு ரேடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. இப்போ சதீஷோட போன நேரம், இல்லை சதீஷை கூட்டிக் கொண்டு போனேன், அந்த நேரம் எனக்கு ஏதோ ஒரு படகு நடத்துக்கு என்னை நண்பரை கூட்டிக் கொண்டு போகிறேன்னு ஒரு கிக் ஃபீலிங் கொண்டது. அந்த ரேடியோ வாழ்க்கை அப்போ நானுமே யோசிச்சு அந்த சிறுவர் மலர், அதுக்கு பிறகு இந்த வாலிபர் வட்டம், இந்த இளைஞர் மேடை, இப்படியான நாளைய சந்ததி, சதீஷ் சொன்ன மாதிரி இந்த கவிதை வாசிக்கிற அந்த ப்ரோக்ராமோட முடிஞ்சிடும். அப்புறம் நாடகங்கள் கொஞ்சம் நடித்தேன். நானுமே அதோடு முடிஞ்சிடும் தான் யோசிச்சேன் சதீஷுமே. எனக்கு அதுக்கு பிறகு அந்த ரேடியோ பற்றி ரேடியோ நான் பயங்கர லிஸ்னர். இன்றைக்கு வரைக்கும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறது எனக்கு சரியான விருப்பம். காரில் போகிற நேரமும் ரேடியோ கேட்குறது, அது எந்த ரேடியோ தான் பரவாயில்ல. செய்தியாக இருந்தால் எனக்கு ரேடியோ செய்தி தான் முதல். பாட்டு கேட்குறது இப்போவும் எனக்கு ஸ்பாட்டிஃபையோ இந்த யூடியூப் மியூசிக்கில் பாட்டு கேட்கலாம். ஆனால் ரேடியோவில் கேட்குறதுன்னு ஒரு தனி சந்தோஷம். இப்போ நான் இது கரியராக எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி ஒரு நாள் யோசிக்கலை. பட் எழிலண்ணா கூப்பிட்டு திடீர்னு அது நான் சாதாரணமாக நாங்கள் வந்து டியூஷன் கிளாஸ் போகிற மாதிரி தான், பாட்டா செருப்பு, டெனிம் ட்ரவுசர், அந்த நேரம் இந்த சைனீஸ் சில்க் ஷர்ட், அந்த மாதிரி ஷர்ட்டோடு தான் ஃபஸ்ட் இன்டர்வியூ போனேன். இப்போ எழிலண்ணா அப்போ அந்த நேரம் சூரியன் மட்டும்தான் ஒரு தொடங்கிய ஒரு தனியார் வானொலியில் தனியாக இருந்த ஒரு எஃப்எம். இப்போ புதுசாக ஒரு ரேடியோ உண்டு, போய் வாசிக்க சொல்கிறார். வாசிக்க சொன்னால் இது ஒரு புதிய தனியார் வானொலியின் பரிச்சார்த்த ஒலிபரப்பு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு புதிய தமிழ் வானொலியின் பரிச்சார்த்த ஒலிபரப்பு, அதை வாசிக்க சொன்னேன். இப்போ நான் எனக்கு தெரியாது, இது ஒன்றையா போயிட்டுருக்குன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. நான் வாசிக்க சொன்னேன். நான் சொன்னேன், இல்லைன்னா நான் அப்பா அம்மாட்ட கேட்காம நான் வாசிக்க மாட்டேன். உடனே அங்கே வச்சே கால் அடிக்கிறார். அப்பாவுக்கு கால் அடித்து வாசிக்க சொல்கிறார். அப்போ இது ஒன்றால் போயிட்டது. நான் தான் அந்த தனியார் வானொலியில் முதலாவதாக நேரலையாக, அதாவது லைவில் குரல் கொடுத்தால் நான் தான். ஓகே. இப்போ அண்ணா எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, எழிலண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, எழில்வேந்தன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இது ஒரு புதிய கேரியர், இதுவரை காலமும் ஒருத்தரும் தொடாத ஒரு விஷயம், ஒரு ஃபுல் டைம் தொழிலாக கிடைக்க போகுது. எல்லோரும் இங்கே டாக்டர் ஆகலாம், படிக்கிற அதுக்கான தகுதி இருக்காக்கலாம், இன்ஜினியர் ஆகலாம். ஆனால் இந்த விஷயம் கொண்டு வரும்போது உச்சரிப்பு வேணும், அதுக்கான டெடிக்கேஷன் வேணும், சில முக்கியமான விஷயங்கள் வேணும். ஏன் இதை முயற்சி செய்து பார்க்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். நானும் பார்த்தேன், ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு அட்வென்ச்சர் தானே. சரி, தமிழில் எனக்கு பிடிக்கும், பேசுகிற பிடிக்கும், கதைக்கிற நல்லா பிடிக்கும், புது விஷயங்களை ஷேர் பண்ணுற பிடிக்கும். சரியான தொடங்கினதான்
இப்போ அப்படியே அது போய்கொண்டிருக்கு. இப்போ வரை அந்த காலம் வரை போய்கொண்டிருக்கு. அதில் தொடங்கின அந்த பயணம் சதீஷ் சொன்ன மாதிரி அந்த முதலாவது சம்பளம் வந்ததும் எனக்கு ரேடியோவில் தான். அப்போ சிறுவர் மலர். அப்போ அது எனக்கு கிடைச்சி 22 ரூபா 25 ரூபா டீ ஒன்று கிடைக்கும். அதோட பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு கிடைக்கும். இல்லை அந்த ப்ரோக்ராமோட தான் இந்த 154 பஸ் ரூட் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டதும் எனக்கு அதிலிருந்து தான். எனக்கு அது வரைக்குமே அப்படி ஒரு ரூட்டில் ஒரு பஸ் இருக்குன்னு தெரியாது, அந்த ரூட் பஸ். அண்டு இப்போ ரேடியோ வந்து இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கையோடையே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஒரு விஷயம் நமக்கு. இப்போ ஸ்ரீலங்காவோட ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்டிங் மியூசிக்காக இருக்கட்டும், இப்போ இன்றைக்குமே அந்த ஸ்டார்டிங் மியூசிக் எங்கேயாவது திரும்ப கேட்க கிடைச்சாலுமே டக்குன்னு ஒருக்கா திரும்பி பார்க்குறது இது எங்கே கேட்குதுன்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் இன்னும் தலையில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்போ ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம்ங்கிற அந்த அவங்களோட அந்த ஸ்டார்டிங், பிறகு அதில் அந்த முதல்ல அந்த ஒரு கருத்து சொல்லுவார், அவரோட பேர் எனக்கு மறந்துட்டு. தென்கட்சி கோஸ்வாமிநாதன். இன்றைய ஒரு தகவல் சதீஷ் எங்களுக்கு அந்த காலத்தில் இப்போ எல்லாம் ஃபோன் இருக்குது தானே எங்களுக்கு. ஈவன் மணிக்கூட்டில் கூட இப்போ எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அப்போ எங்களுக்கு எல்லாம் மாதிரி எங்களுக்கு நேரம் சொல்கிற ரேடியோ தானே. காலையில் 7 மணிக்கு நாங்கள் வெளிக்கணும்னா பொங்கு பொங்கல் கேட்டு ஸ்கூலுக்கு போவோம். அந்த சவுண்ட் தெரியும், ரைட், ஓகே இத்தனை மணி ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு அது ஒரு எல்லாம் செட் பண்ணி வச்ச மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. பட் அங்கேருந்து இந்த ரேடியோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓரளவு ஃபாஸ்ட்டாக நடந்துச்சா இல்லை ஸ்லோவாக நடந்துச்சா சதீஷ்? இது எங்களுக்கு அந்த நான் சொன்னது அந்த பொங்கு பூமுடல் எங்களுக்கு ஒரு ஆரம்ப அந்த பொங்கு பூமுடல் பாட்டை கேட்டால் நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி எங்களுக்கு பாடசாலைக்கு அடுத்து தெரியும். நியூஸ் கேட்டுட்டு காலம் 6 மணிக்கு SLBC நியூஸ் இருக்கும், அந்த நேரம் எழுப்புறது, இல்லாட்டி அந்த நேரம் நாங்கள் வேலை செஞ்சு கொண்டிருப்போம். 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். பிறகு வந்த ஜென்ரேஷன்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த சூரியனில் போகிற தங்கச்சூரியனே இல்லாட்டா சக்தியில் போகிற சக்தி கோடி, இந்த பாட்டுகள் தான் தங்களுக்கு அடையாளம் காலம் 6 மணிக்குன்னு சொல்லுவாங்க. நான் உள்ள வானொலியில் போன காலத்துலேருந்து என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு அது பாக்கியமாக இல்லாட்டி என்ன விஷயமானு சொல்லி தெரியல. நான் போன காலத்துலேருந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பார்த்தேன் ரேடியோவில், டெக்னாலஜி சைடில். நாங்கள் போன ஸ்பூல் டேப், எம்டி பிளேயர்ஸ் இதில் வச்சு தான் எடிட் பண்ணுறது. அப்புறம் அதை பார்த்து கொண்டிருக்கணுமே அப்படியே சாஃப்ட்வேர் எடிட்டிங் வருது உள்ள, ஸோ ப்ளஸ் ஸ்கூல் எடிட் இப்படி வருது. இப்போ எக்கச்சக்கமான டெக்னாலஜி சேஞ்ச். இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் ரேடியோக்குள்ளே வந்தாச்சு உள்ள. அப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டது. அது ஆரம்பத்தில் மிக மெதுவாக தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போ ப்ரைவேட் ரேடியோ ஒன்று இலங்கைக்கு வந்த தனியார் வானொலின்னு வந்தால் 98ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு வேகமாக இன்னும் நிறைய ப்ரைவேட் ஸ்டேஷன் வந்து நிறைய சேஞ்ச் வந்து உள்ள ட்ரெண்டிங் ஸ்டைல்ஸ் வந்தது. சோஷியல் மீடியா வந்த பிறகு கண்மூடித்தனமாக எக்கச்சக்கமான மாற்றம், கண்ணை மூடி திறக்கிறதுக்கு நிறைய மாற்றம் வந்துட்டு. அப்போ நான் பார்க்குற வரைக்கும் இப்போ நடக்கிற சேஞ்சஸ் வெரி குவிக். அதாவது 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த சேஞ்சஸ் எல்லாம் சடன் டக் 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 டக்கு முழுக்க மாறிக்கணும். ஆனால் இன்னும் இந்த ரேடியோக்கான வானொலி கலாச்சாரம் என்ற ஒரு விஷயம் இன்னும் இருக்குது. பொதுவாக தமிழை பொறுத்தவரையில் அது கட்டாயமாக நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இப்போ சதீஷை எடுத்துக்கொண்டாலும் என்ன எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய பிள்ளைகள் இல்லை, நாங்கள் எங்களுடைய அந்த 90s கிட்ஸுக்கும் பிறகு வந்து 2000 கிட்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியும் ரேடியோன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அதான் ரேடியோக்கும், அதாவது ட்ரெடிஷனல் பாரம்பரிய வானொலிக்கும் மற்ற சோஷியல் மீடியாவுக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் இந்த காலத்தில் இந்த ரேடியோவில் வந்து சில மாற்றங்கள் நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ பேசி கொண்டு போகிறேன், அதை பற்றி நிறைய வரப்போகுதுன்னு சொல்லி தெரியுது எனக்கு. அந்த மாற்றங்கள் என்ன பொறுத்தவரை நான் உள்ளுக்குள்ளேயே இருந்தபடியாக எனக்கு அந்த மாற்றங்கள் உள்வாங்கி ஓரளவு சில சேஞ்சஸை கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. ஆனால் சில கட்டுப்பாடு இருக்குது தானே. இப்போ இந்த விஷயங்களை இப்படி நாங்கள் இதுக்குள்ளே இவ்வளத்துக்குள்ளே மாற்றலாம், இந்த வட்டத்துக்குள்ளே, அதுக்கு மேலே போய் நாங்கள் நிறைய விஷயங்களை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினா அது ரேடியோக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் இல்லாமல் போயிடும்னு சொல்லி தெரிஞ்சது. அது இப்போ அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலை. இல்லை, அதான் அதோடு வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், பொதுவாகவே இந்த உச்சரிப்பு, மொழியோட பயன்பாடு இது வந்து முந்தி இருந்ததை விட மாறி இருக்குது. அப்படி இது இப்படி இருக்கக்கூடாது, இதுக்குன்னு ஒரு முறை இருந்துச்சு. அதாவது இலங்கை வானொலியை பார்த்து தான் முந்தி இந்தியன் ரேடியோ சேனல்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. பட் இன்றைக்கி இந்தியன் ரேடியோ சேனல்ஸை பார்த்து இலங்கை வானொலி காப்பி பண்ணி வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இப்போ என்னோடய பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஓகே நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நம்மளோட ஆடியன்ஸ் யாருன்ற கேள்வி ஒன்று எனக்கு இருக்குது. அப்போ அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா இந்த சேனல் நடக்கணும், இல்லாட்டி இந்த ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், இல்லை பழையபடி அதே ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணுமா? எனக்கு இங்கே ஒரு டவுட் இருக்குது. சதீஷ், நாங்கள் ஸ்கூலில் படித்த காலம் 90களில் உங்களுக்கு தெரியும், ஸ்டேஜ் அனௌன்ஸ்மெண்ட் செய்கிற நேரம் கூட அப்போ பெரிய ஒரு போட்டி இருந்தது. எங்களோட பேட்சில் நான் ஓகே ஏதோ ஒரு காரணத்தால் நான் ஸ்டேஜ் அனௌன்ஸராக வந்துட்டேன். ஆனால் எனக்கு சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. உள்ளே போகிறேன், மைக்கை படிக்கிறேன், ஸ்டேஜில் போகிறேன், உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது தானே. உனக்கு தெரியும், அங்கே இருந்த சீனியர் அண்ணா மாதிரிலாம் உச்சரிப்பு, அவங்களே உச்சரிப்பு பார்ப்பாங்க. தம்பி இந்த உச்சரிப்பு பிழை, இது சரியாக சொல்லணும். இப்போ எங்களோட டீச்சர்ஸ் எங்களுக்கு இருந்த தமிழ் டீச்சர், எனக்கும் சதீஷும் ஒரே தமிழ் டீச்சர் தான், ஜெயபான் டீச்சர். இன்றைக்கு வரைக்கும் அவள் தான் டீச்சர்னு நாங்கள் நல்லா சொல்லக்கூடிய. அவங்களுக்கு உச்சரிப்பு பிழையெல்லாம் அந்த காலத்தையே திருத்துவா. ஸ்கூலில் வாசிக்கிற நேரம், பாடசாலை வகுப்பில் வாசிக்கிற நேரம்
அப்போ எங்களுக்கு ஸ்டேஜில் ஏறி மைக்க பிடிக்கணும், ஸ்கூலில் மைக்க பிடிக்கிற நேரம் கூட எங்களுக்கு எத்தனை தடை இருக்கும். இந்த உச்சரிப்பு பிழை, அது கொடுங்க, இப்படித்தான் உச்சரிக்கணும், குரல் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி லேசில் எல்லாரும் மைக் பிடிக்கலாம். அந்த ஸ்கூல்லேயே அப்படி இருந்தேன்னு சொன்னால் ரேடியோக்குள்ள வரணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அப்போ இலங்கை வானொலி SLBCயில் இருந்த திரு அப்துல் ஹமீத், அதுக்கு முதல் SP மயில்வானம்னு சொன்னாங்க, KS ராஜா, ஜோக்கிம் பெர்னாண்டோ, செய்தி வாசிகள் மயில்வானன் சர்வானந்தா, மதியழகன், திருப்பி எழில்வேந்தன், நடராஜ் சிவம், இப்படி அந்த வரிசையில் வந்த ஆக்கள உச்சரிப்புகள் ஒருத்தரும் பிழை பிடிக்கிறார். அப்போ எல்லாரும் பார்த்து இதை பார்த்து தான் நீங்கள் சொன்ன மாதிரி தென்னிந்திய வானொலியில் எல்லாரும் பார்த்து பழகி கொண்டாங்கன்னு சொல்லப்படும். சரி, 98 ப்ரைவேட் ரேடியோஸ் வருது. வந்தால் அங்கே ஓரளவு மக்களுக்கு சமீபமாக கிட்ட போகணும், அவங்களுக்கு விளங்குற மாதிரி தமிழ் காய்க்கணும்னு சொல்லி யோசிச்சாங்க. அப்போ அந்த பாரம்பரிய இலக்கண தமிழ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி கேஷுவல் தமிழ்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. அந்த கேஷுவல் தமிழை எதை பயன்படுத்தணும்னு குழப்பம் இருந்திருக்கு ஆரம்பத்தில். இப்போ சக்தி FMல நாங்கள் ஆரம்பித்த நேரம் வெளியில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நல்ல தமிழ் கதைங்க, வானொலியை பொறுத்த நேரம் என்றால் இப்படித்தான், செய்தி என்றால் இப்படித்தான், வானொலியில் பேசும்போது வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு போது சக்தி FM, இப்படி தான் நாங்கள் கதை கொண்டு வந்தோம். அப்போ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு அதை பிடிச்சிருந்தேன். நான் ஸ்கூல் காலத்து இந்த பழகின அந்த தமிழ் நல்லா இருந்தது எனக்கு. ஆனால் சூரியனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னது, என்ன சூரியன் எவ்வளோ கேஷுவலாக கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப விருக்கமாக அப்படி வணக்கம் அப்படி தான் கதைக்கிறீங்க, சூரியனில் ஹலோ மச்சான் எப்படி, மச்சான் இல்லை சாரி ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லதா அப்படி இப்படிலாம் கேஷுவலாக கேட்குறாங்க, இறங்கி கதைக்கிறாங்க. அப்போ எழில நான் சொன்ன ஒரு விஷயம், அது ஹமீதனாம் அந்த நேரம் ஹமீதனா எங்களுக்கு ஆரம்பத்தில் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தார். அப்போ 2 பேரும் சொன்ன விஷயம் என்ன சொன்னால், ரேடியோன்றது ஒரு ஊடகம், அதை நிறைய பேர் கேட்குறாங்க, நம்புகிறாங்க, அங்கேருந்து நிறைய பேர் தமிழ் படிக்கிறாங்க. அந்த காலத்தில் உச்சரிப்பு படிக்கிறதுக்குன்னா ரேடியோவில் நியூஸ் கேளுங்க, வானொலி செய்தி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களை உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றணுமே தவிர அவங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்கள் இறங்கக்கூடாது. அதுக்காக வித்தியாசம் ஒன்று இருக்கக்கூடாது, அவங்களோட இடைவெளி ஒன்று இருக்கக்கூடாது, அதை உங்களோட சேர்த்து கூட்டி கொண்டு போங்க. அப்போ நான் அவர்கள்ட்ட இந்த பழகினது, அவர்கள் பெரியாக்கள், ஹமீதண்ணா வெளிநாடு ஸ்டாண்டர்ட் நாங்கள் கிட்ட வரேன், நாங்கள் அப்போ தான் பழகிறோம், எனக்கு 20 வயசு அந்த நேரம். இப்போ நான் யோசனை, ஓகே அந்த தமிழையும் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் ஓரளவுக்கு இறங்கி போகலாம் அவங்களோட வந்தால் அந்த உரையாடலில் கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்ட தமிழை கொண்டு வரலாம், உச்சரிப்பை படுதாக்காமல். இப்போ நாங்கள் எப்படி காய்ச்சாலும் சதீஷ் அம்மாண்டு தான் சொல்கிறோம், நாங்கள் அதுக்கான கேஷுவல் தமிழில் வரேன் எம்ஏன்னு சொல்ல போகிறது தானே, அது அம்மா, அப்பாண்டா அப்பா தான், கேஷுவல் தமிழில் பேசுகிறேன், அந்த உச்சரிப்பு வித்தியாசப்படாது. அப்போ நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தேன், நான் பழக்கி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தேன், சரி நீங்கள் இலகு தமிழில் உரையாடுங்க, இப்போ நானும் சதீஷும் கதைக்கிற மாதிரி இந்த தமிழில் பேசலாம், ஆனால் உச்சரிப்பில் புள்ள விடாதீங்க. நேரம் சொல்லும்போது சரியான நேரம் இப்பொழுது 12 மணி என்றால் அதை சரியாக செய்தி வாசிங்கன்னு நல்ல தமிழை பாவீங்க. அப்போ அப்படியும் சில இளைஞர்கள் வந்து பழனே அவங்க கேட்பாங்க, அவங்ககிட்ட கேட்குற உரிமை இருக்காங்க, கேட்பாங்க அண்ணா அப்படின்னா என்னத்துக்கு நேரத்தை மட்டும் நீங்கள் சரியான தமிழில் சொல்லணும், அதையும் கேஷுவலாக சொல்லலாம் தானே, ஏன் செய்தியை மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு வாசிக்கணும். நான் சொன்னேன் இல்லை அதுக்காண்டு சில பாரம்பரிய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உடனடியாக மாற்ற போக முடியாது. அண்ட் அது இப்போ சதீஷ் கேட்டது போல் இப்போ கேட்குற ஆடியன்ஸ் யார், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மாறுறோம்னு சொன்னோம். ஆடியன்ஸ் தாங்க ஒரு நாள் வந்து கேட்கல, இப்போ எங்கள் ரேடியோக்கு வந்து கேட்கல, இல்லாட்டி சோஷியல் மீடியா வந்து கேட்கல, நாங்கள் இப்படி தான் கதைப்போம், எங்களுக்கு இந்திய தமிழை காய்ச்சி தான் நாங்கள் கேட்போம், அப்படி கேட்கல யாரும். நாங்கள் பழகி கொண்டது, நான் இப்போ சொன்ன ஒரு விஷயமும் அதுபோல் சக்தியிலேருந்து சூரியனுக்கு திருப்பி நான் போன நேரம் கூட நான் அங்கே வைத்த ஒரு முக்கியமான விஷயம், அங்கே திருப்பி நான் சூரியனுக்கு போன நேரம் மாற வேண்டியிருந்தது, திருப்பி கேஷுவல் தமிழுக்கு போக வேண்டியிருந்தது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நானும் வியாசாவை தான் மார்னிங் ஷோ செய்வோம் இப்போ காலையில். சரி, வியாசா நல்ல தமிழ், வியாசா நானும் வியாஸ் அப்போ படித்தது சென்ட் பீட்டர்ஸ், டிபேட்டில் 2 பேரும் எனக்கு சீனியர், டிபேட்டில் மோதிக்கொள்ளும். வியாஸ் பயங்கர கேஷுவலாக கதைப்பான், எனக்கு அந்த நேரம் தமிழ் நல்ல தமிழ் தான் வரும். அப்போ அதுக்கு திருப்பி சூரியன் ஸ்டைலுக்கு மாறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பிடிச்சு கொண்டாங்க கொஞ்ச நாளில். அப்போ நான் யோசிச்ச ஒரு விஷயம், ஓகே சரி கேஷுவல் தமிழ் போகுது, ஆனால் சில விஷயங்கள் சொல்கிற நேரம் நல்ல தமிழில் சொன்னால் சனங்களுக்கு போகும், அது போய் சேரும். அது அந்த பாணி பல பேருக்கு பிடிச்சு கொண்டு சூரியராங்க. அப்போ நான் அந்த பார்த்தேன், ஓகே இதையே ஸ்டைலாக கொண்டு போகலாம் நாங்கள். ஆனால் இருந்த குழப்பம் சதீஷ் சொன்ன அந்த குழப்பம் என்ன சொன்னால், என்னத்துக்காக அந்த பெப்சியுமா அப்போ ஹிட் அந்த நேரம், பெப்சி உங்கள் சாய்ஸ், அதுக்கு பிறகு அந்த சன் டிவி அறிவிப்பாளர்கள் கொஞ்சம் பேர் பிரபலமாயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டைலை பின்பற்றலாம்னு இங்கே பின்பற்றி தான் இந்த மயிலை பார்த்து ஆடின வான்கோடி மாதிரி, இல்லாட்டி புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி எங்களுக்கு வர தமிழை தானே கேட்கலாம். இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்திருந்தாலும் கொழும்பில் கனகாலம் இருக்கபடியே என்னுடைய தமிழ் கொஞ்சம் பேசுனேன்னா கொழும்பு தமிழ் மாதிரி இருக்கும். சதீஷ் கொழும்பு தமிழ். இங்கே எங்களோட நண்பர்கள் வட்டாரத்தில் யாழ்ப்பாண தமிழ் கேட்குறார்கள் இருக்காங்க, மலையா தமிழ் கேட்குறாங்க இருக்காங்க, முஸ்லீம் தமிழ் கேட்குறாங்க இருக்காங்க. அதில் அவங்களுக்கு அந்த கொலோக்கியில் மாற்ற சொல்ல முடியாது, கஷ்டம், சரியான கஷ்டம். இப்போ எனக்கும் சதீஷுக்கும் ஒரு வரமாக வாய்த்த விஷயமா, இல்லாட்டி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கபடியாக தெரியல, நாங்கள் யாரோட கதைக்கிறோமோ அவங்களோட தமிழுக்கு மாறிடும். இப்போ சதீஷ் ஒரிஜினல் யாழ்ப்பாண தமிழ் ஒரு பேசுகிற ஒருத்தர் வந்தால் சதீஷ் தமிழில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், சதீஷ் அவரோட யாழ்ப்பாணம் அவருக்கு விளங்குற மாதிரி கேட்பார். எனக்கு என்னுடைய தமிழ் சரியான முறையில் விளங்காத ஒருத்தர் வந்தால் நான் உடனடியாக அவர்கிட்ட தமிழுக்கு மாறிடுவேன்.
இதை ரேடியோவில் நிறைய பேர் செய்ய போய் தங்களோட அந்த இயல்பை இழந்துட்டாங்க. அந்த நேச்சுரல் கொலோக்கியல் இருக்குதானே அது இழந்துட்டாங்க. அதுதான் பெரிய சிக்கலாக போச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்ற இருக்கிற ஒரு விஷயம் என்ன சொன்னால், எங்களுக்கு எது வரும் அதை செய்ய முடியாமல் இருக்குது நிறைய பேர். அதில் பிழை வரும் போல இருக்கு எனக்கு. அப்போ இதை எங்கே நிற்கணும்னு சொல்லி அந்த விடயம் பிடிச்சிருப்பேன். இந்தியா பொறுத்தவரை இந்தியாவில் நிறைய ஏரியாஸ் இருக்குது அவங்களுக்கு. அங்கே பெரிய கொங்கு தமிழ் வித்தியாசம், மதுரை தமிழ் வித்தியாசம், திருநெல்வேலி தமிழ் வித்தியாசம். ஆனால் அவங்க தங்களுக்கு வர்ற தமிழை தான் நாங்கள் கதைக்கிறாங்க. நாங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த தமிழ் கொஞ்சம் பாப்புலராக இருக்குது, அதுக்கு மில்லியன் கணக்காக இந்தியாவோட சனத்தொகை என்ன நம்மளோட சனத்தொகை என்ன, இங்கே இருக்கவங்க எது போய் சேரணுமோ அதை நாங்கள் சரியான முறையில் கொண்டு போகிறோம். இப்போ நம்மளோட ரீச் எங்கேன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ இங்கே இருக்க ரேடியோஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான். அப்போ அதுக்கேற்றது போல் அந்த தமிழுக்கு போகிறது பெட்டர். இல்லாட்டி உங்களுக்கு வர்ற விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் கையாளணும். இல்லாட்டி நாங்கள் செய்ய போகிறது மிமிக்ரி. இப்போ ஹமீதானா சொல்லுவார், அவருடைய தமிழ் இன்றைக்கு வரைக்கும் எல்லாராலையும் கேட்கப்படுது, விளங்குது. அவர் கஷ்டப்பட்டு கொடுத்தமிழ் பாவிக்கிறது. நாங்கள் இதுக்கான இலக்கண தமிழ் பாவிக்க வேண்டியது இல்லை. ரொம்ப சிம்பிளான தமிழ். இப்போ நான் கதைக்கிற இந்த தமிழ் விளங்கு, சதீஷ் கதைக்கிற இந்த தமிழ் விளங்கு. அப்போ இந்த தமிழை நாங்கள் ரேடியோவில் போகலாம் தானே யோசிக்கிறோம். கூட ஆங்கிலம் கலக்காமல் தேவைப்பட்டால் இப்போ ஆங்கிலம் நிறைய பேர் கலக்காங்கன்னா அட்வர்டைஸர்ந்து வரும்போது, ஸ்பான்சர்ஸ் வரும்போது அவங்க சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது இப்படி போகணும், இந்த மெசேஜ் கிளியராக அவங்களுக்கு போகணும்னு சொல்லி. இப்போ அதை நாங்கள் சரியான முறையில் கொண்டு போகணும். அப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு நிறைய பேர், அது சதீஷ் மட்டும் சொல்ல, சதீஷ் என்ற தனியாக ஆள் சொன்ன குற்றச்சாட்டில் நிறைய பேர் சொல்ல குற்றச்சாட்டு தமிழை கொண்டுட்டாங்க, இல்லாட்டி இப்போ இலங்கையில் பயன்படுத்துகிற தமிழில் ரேடியோவில் இப்போ கதைக்கிறது, ரேடியோவில் ஏதோ ஒரு தமிழோடு கதைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா அந்த பிள்ளை எங்கே போச்சுன்னு சொல்லி இன்னும் சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியும். ரெக்டிஃபை பண்ண நான் முடியுமானவரை முயன்று பார்த்தேன். இப்போ திருப்பி அந்த குறை சுட்டி காட்டப்படுது. ஆனால் இப்போ கூட என்ன சதீஷ் என்னென்னா சோஷியல் மீடியா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதோட எனக்கு இன்னும் அதில் இருக்க பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை, அந்த ஒரு சில வார்த்தைகள் இப்போ உதாரணத்துக்கு வேற லெவல் முக்கியம் இருக்குது. இப்போ இது நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்த வார்த்தைகளாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு ரேடியோ ப்ரோக்ராமை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் வார்த்தைகளுக்கான பஞ்சம் இருக்கிறது பெரிய அளவில் தெரியுது. அதாவது உங்களோட வாசிப்பு பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது. அதனால உங்களுக்கு வார்த்தைகளுக்கான என்னது பஞ்சம் இருக்குது. ஸோ சொன்ன வார்த்தைகளையே திரும்ப 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 பாவிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே கதைச்சிக்கிட்டு இருக்க நேரம் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு என்னென்னு சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 அறிவிப்பாளர்களோட பேர் சொன்னது, ரைட்? இப்போ இந்த பேர் அத்தனையும் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு ஆளுக்கு அந்தளவு தூரத்துக்கான பேர்களோ இல்லாட்டி முந்தி இருந்த இந்த ஹிஸ்ட்ரியை பற்றின அறிவு இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இடத்துல எனக்கு நடந்த விஷயம். இது ரேடியோ சம்மந்தப்பட்டது இல்லை, பட் ரேடியோவில் போகிற பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இப்போ கிருஷான் மகேசன் அப்படின்ற ஒரு பாடகர் ஸ்ரீலங்காவில், இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார், எனக்கு தெரிஞ்ச நண்பர். இப்போ கிருஷான் மகேசன் தான் ஸ்ரீலங்காவோட முதலாவது தமிழ் ரேப்பர், ரைட்? இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ரேப் பாடுற யாராக இருந்தாலும் தெரிஞ்சு கொள்ளணும். ஸ்ரீலங்காவில் முதல்ல தமிழில் ரேப் பாடினது கிருஷான் மகேசன். ஆனால் இங்கே இப்போ ரேப் பாடுற எத்தனையோ பேரை பர்சனலாக நாங்கள் கழிச்ச நேரத்தில் பேரை சொன்ன நேரம் யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியலைன்னா இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், இல்லாட்டி உங்களுக்கு இதுக்கு முதல் வேலை செஞ்சவங்க என்னென்னு செஞ்சுருக்காங்கன்னு தெரியலைன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு கட்டத்தை தாண்டி போகிறதுக்கு இந்த சப்போர்ட்டிங் டூலாக இருக்கக்கூடிய இந்த நாலேஜ் இல்லாமல் உங்களால் ஒரு ஸ்டேஜை தாண்டவே முடியாது. இது வந்து இந்த ரிச் நாலேஜ் உங்களோட எப்படியுமே இருக்கணும். இப்போ இந்த சொன்ன 10 பேரில் 10-11 பேரில் எனக்கு 100% ஷுவர் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு லிஸ்ட்டை கையில் கொடுத்துட்டு இதில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் தெரியுமா இருக்கும், எத்தனை பேர்கிட்ட பேர் டிக் ஆகும்னு சொல்லி. ஸோ நான் நினைக்கிறேன் படிக்கிறது குறைஞ்சிருச்சு. இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், அங்கே வரக்கூடிய இந்த ஸ்டைல், இதுகள் மட்டும்தான் நமக்கு முக்கியம் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு இல்லாட்டி இருக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராங்களோன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ சதீஷ் ஒரு விஷயம் அக்செப்டட், அதாவது நாங்கள் ஒரு ரேடியோ இப்போ இந்த விஷயத்தில் இந்தி எதிர்ப்பு மாதிரி இந்தி எதிர்ப்புன்னு கொண்டு வர தேவையில்லை. இப்போ இந்தியானது ஒரு பெரிய பறந்துபட்ட ஒரு பெரிய வாஸ்ட் கண்ட்ரி உண்டு. அப்போ அங்கேருந்து வர்ற தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் கட்டாயமாக இருக்கும். அது இந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஹமீதண்ணா இல்லைன்னா அவங்களாம் வேலை செய்த காலத்துலேயே கட்டாயம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதை எப்படி தவிர்த்து எங்களுக்கான ஒரு ஸ்டைல், அதாவது எங்களுக்கான நேட்டிவான ஸ்டைல் ஒன்று வச்சுருந்தாங்கன்றது பெரிய ஆச்சரியமான விஷயம். இல்லாட்டி ஹமீதண்ணா இங்கேருந்து பாட்டுக்கு பாடு செய்ய அங்கே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கு வரைக்கும் இங்கே பேசப்படுற பல சிரேஷ்ட ஒலிபரப்பாடலாம், அந்த கால ஒலிபரப்பாடலாம் இந்தியாவில் கூப்பிட்டு அப்படி பெருசாக மகுடம் தாங்கி தூக்கி இருக்க மாட்டாங்க. இப்போ நான் இந்தியா போய் 1-2 நிகழ்ச்சி செஞ்ச நேரம் கூட அங்கே உடனே அவங்க கேட்டால் நீங்கள் ஹமீத் பேசுகிற தமிழ் கேட்குறீங்கன்னு சொன்னால் அவருக்கு இருக்க பெருமை, எனக்கு இல்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லை இலங்கையில் நான் மட்டும் இல்லை, நிறைய அறிவிப்பாடர்கள் அப்படி நல்ல தமிழ் தான் கதைப்பாங்க. அப்போ அந்த அடையாளம் எங்களுக்கான அந்த அடையாளம் இப்போ இல்லாமல் போகுது. இப்போ நாங்களும் நார்மலாக 10-11 10-11 தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ சோஷியல் மீடியாவில் சஸ்டெயின் ஆகிறதுக்காக நிறைய பேர் அந்த தமிழை மாற்ற பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று இருந்தது. நான் ரேடியோவிலேருந்து யூடியூபுக்கு வர்றேன். அப்போ ரேடியோவில் வேலை செய்கிற காலத்தில் யூடியூப் வர்றேன்.
இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நிறைய பேர் அதுக்கு ஒரு அந்த தனி தமிழுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அண்ணா இதை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறதா இருந்தால், தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் 7 கோடி பேர் இருக்காங்க, அங்கே போகிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலை மாற்றுங்க, ரன்ஸ்ன்னு சொல்லுங்கள், அதாவது அவுட்ன்னு சொல்லுங்கள், இப்படி ஆட்டம் இழப்பு ஓட்டங்கள்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, எனக்கு வர்றதான் வரலாம், இதுக்குன்னு தமிழ் கேட்க வர்றாங்க வரலாம். எனக்கு சிலவில் அதுக்கான சான்சஸ் சிலது இழக்கப்பட்டிருக்கு, எனக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டி சில வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கு, ஏற்றுக்கொள்ளும். ஆனால் எனக்கு வர்றதை விட்டுட்டு வராத விஷயத்தை பிடிச்சு கொண்டு போய் நான் திருப்பி எந்த ஐடென்டிட்டியை எந்த அடையாளத்தை இழக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ இந்த வேறு லெவல் நான் கேட்குறேன், இப்போ ரேடியோவில் கேட்குறேன், அடுத்தது இன்னும் நிறைய வார்த்தைகள். ஆனால் இது சதீஷ் அந்த காலத்திலேயே நாங்கள் ரேடியோ தொடங்கின காலத்திலேயே ஒரு சில பிரபலமான அந்த காலத்திலேயே பிரபலமான அறிவிப்பாளர் சில பேர் வார்த்தை பஞ்சத்தால் தடமாறியதை நான் பார்த்துருக்கேன். அப்போ சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த காலத்தை அவங்க சொல்லி தீர்த்து வரலாம். வந்து என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தாங்க, அது வந்து இது வந்து என்று சொல்லி கூறும். அதுபோல் நான் என்னிட்ட சில வார்த்தைகள் இருந்து சில பேசிக்கொண்டு போனால் குறிப்பிடத்தக்கது என்ற வார்த்தை அடிக்கடி வரும். அப்போ நானே கேட்டு தான் திருத்துறது. அப்போ நாங்கள் கேட்டுங்களை திருத்தலாம், ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது தானே, வசதியை கேட்டு திருத்தலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவோம் ஆகவே என்று சொல்லி தொடங்குறது. அப்படி என்ன முதலே ஆகவே போட்டு தொடங்குறீங்க? நான் என்னட்ட பழகின எல்லாரையும் நான் திருத்தியிருக்கேன், அவங்கள கஷ்டப்படுத்தி திருத்திடுவேன். அதுபோல் வாசிக்கிறது குறைவு நம்ம டாக்கள். இப்போ நீ சொன்னதானே அந்த 10-11 அறிவிப்பாளர்கள் சரி, எனக்கு ஞாபகம் இருந்த விஷயம் உண்டு. இதை நாங்கள் நிறைய வாசிச்சு கொண்டோம். நாங்கள் ஸ்கூல் காலத்தில் நிறைய ரேடியோ கேட்டு நிறைய வாசம். எங்களுக்கு என்ன அப்போ டிபேட்டுக்கு போகிறதா இருந்தானே, ஒரு வில்லுப்பாடு செய்கிறதா இருந்தானே, சதீஷ் நானும் வில்லுப்பாடு செஞ்சுருக்கோம், நாடகம் செஞ்சுருக்கோம். நாங்கள் லைப்ரரியில் போய் எனக்கு ரிஃபர் பண்ணுவோம், புக்ஸ் நிறைய வாசிப்போம் இல்லையா. இப்போ எங்களோட எழுத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் சதீஷின் எழுத்து நல்ல வடிவான எழுத்து, இப்போ எந்த எழுத்து வடிவு இன்றைக்கு வரைக்கும். ஏன்னா நாங்கள் மினக்கிட்ட எழுதி தான் நிறைய விஷயங்கள் படித்தோம். அந்த ஹார்ட் ஒர்க் பிறகு வந்த காலத்தில் குறைஞ்சிட்டு சதீஷ். அப்போ வாசிப்பு குறைஞ்சால் நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை வொக்காபுலரி குறைஞ்சிடும். இப்போ இந்த இடத்துலாம் சொல்லலாம், சதீஷ் 3 மொழியிலையும் சரளமாக பேசக்கூடிய 3 மொழியிலையும் வாசிப்பே இல்லையா. அந்த வாசிக்கிறது எத்தனை பேர் இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ ரேடியோவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து அந்த ஒரு 90 செகண்ட் 60 செகண்ட் பேசினா போதும், அதுக்கான இன்புட்ஸை மட்டும் கொடுத்தா போதும்னு எடுக்கிற விஷயங்கள் வெளியில் சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயங்கள் தான் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக் ரீல்லையோ ஒரு வீடியோவில் பார்க்குற விஷயங்களை திருப்பி கொடுக்க நேரம் எங்களுக்கு அதில் இருக்க விஷயங்கள் தான் மண்டையில் நிற்கும். ஏன் அந்த வடிவேலுன்ற வசனம் ஒன்று கிளிக் ஆச்சு, இல்லாட்டி விவேக் பேசின ஒரு வசனம் ஒன்று கிளிக் ஆச்சு, வேறு லெவலில் கிளிக் ஆச்சுன்னு சொன்னால் அடிக்கடி கேட்டு பழகினது. நாங்கள் வாசிக்கிறோம்னு சொன்னால் புதுசாக எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும், அது ஒரு புது ட்ரெண்டாக வரும். இப்போவும் பேசப்படுற அந்த 10-11 சீனியர் அறிவிப்பாளராக இருக்கலாம், இல்லாட்டி எங்களோட காலத்தில் வேலை செய்தாக்களாக இருக்கலாம். இப்போ எங்களுக்கு பிறகு வந்த புது அறிவிப்பாளர் 1-2 பேர் நல்லா பேசுகிறாங்க, கட்டிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவங்களுக்கான சில இறுக்கமான கட்டுப்பாடு இருக்குது. இதைத்தான் நீ கதைக்கணும், இவ்வளவுத்துக்குலாம் தான் கதைக்கணும், மார்னிங் ஷோண்டா இதுக்கு மேலே கதைக்காது, இப்படி நிறைய இருந்து நான் வெளியில் வந்த பிறகு அதுக்கு பிறகு விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகளை பார்க்குறேன். பாவமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. கெட்டிக்காரங்க நிறைய பேர் எங்களை தூக்கி சாப்பிடக்கூடிய திறமையான இளம் அறிவிப்பாளர்கள் இருக்காங்க. நான் இன்றைக்கு வரைக்கும் ஒத்துக்கொள்ளணும். எனக்கு வெளியில் நான் முந்தி சொன்னார் சதீஷ், உள்ளே போன நேரம் ஒரு கொஞ்ச காலத்தில் ஒரு மண்டை வீக்க கொண்டு வரும் தானே, லைட் அங்கே விட்டு ஆளில்லா. இப்போ என் பேர் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க, தோஷனண்டா ஒரு கொஞ்சம் பேர் ஃபேன்ஸ். அப்போ போஸ்ட் கார்டு வரும் எங்களுக்கு. அப்போ போஸ்ட் கார்டை வச்சு தான் எங்களோட அந்த பாப்புலாரிட்டி நாங்கள் கால்ஸ் வரும் ஸ்டூடியோக்குள்ளே, இல்லாட்டி ஆஃபீஸுக்கு கால்ஸ் வரும். அப்போ யாரை கேட்டு கூட கால்ஸ் வருதோ அவர் கொஞ்சம் பாப்புலர்னு சொல்லி விடுவாங்க. அப்போ லைட்டாக கொஞ்சம் மண்டை வீக்க தொடங்க. வெளியிலன்னா ஒரு நான் கூப்பிட்டு சொன்னார், எனக்கு மட்டும் இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், ஸ்டாஃப் மீட்டிங் நடக்க சொன்னார். தம்பியவை நீங்கள் எல்லாம் உள்ளே வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்தால் உள்ளே வந்துட்டீங்க, வாய்ப்பு கிடைச்சி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி வந்தபடியாக நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, உள்ள ஏசியிலேருந்து மைக்கில் இருந்து கதைக்கிறீங்க, பாட்டு போடுறீங்க. ஆனால் உங்களோட விட திறமையான வாய்ப்பு கிடைக்காத அப்பன்கள்லாம் வெளியில் இருக்காங்க. அவங்க உங்களை கேட்டுக்கொண்டிருக்காங்கன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அவங்க உங்களோட கண்டெக்ட் பண்ண முடியலை, கால் பண்ணி கதைக்க முடியலைன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியென்று ஆகிடாது. ஆனால் அப்படியே பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் 1க்கு 100 தரம் செக் பண்ணிவிட்டு சரியான விஷயங்களை சொல்லுங்கள். அந்த நேரம் எங்களுக்கு அது பெருசாக தெரியாது, நாங்கள் அடித்து விட்டெல்லாம் சரியாக இருந்திருக்கு. ஏன்டா அப்போ சோஷியல் மீடியா இல்லை, இன்டர்நெட் இல்லை. அப்போ ரேடியோலேயே எங்கள்கிட்ட ஒரே ஒரு இன்டர்நெட் கம்ப்யூட்டர் தான் இருக்கும். இப்போ இந்த சோஷியல் மீடியா காலம் வந்த பிறகு நாங்கள் விடுற பிள்ளைகள் எல்லாம் வெளியில் ஈஸியாக தெரியும், விடுற பொய்யெல்லாம் உடனே ஒருத்தன். இப்போ கூகுள் இருந்தது, இப்போ கூகுள் தாண்டி AI வரையும் வந்தாச்சு. அப்போ நாங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. அப்போ முந்தைய விடப்பங்களே ஃபெசிலிட்டி இருக்குது, எங்களை திருத்திக்கொள்ளும். ரெக்கார்ட் பண்ணி நாங்களே செல்ஃபாக ரெக்கார்ட் பண்ணி கேட்டு திருத்தி ப்ராக்டிஸ் பண்ணி செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்க நேரம். இப்போ அந்த பிழைகள் போது, இல்லாட்டி ஒரே சொன்ன வார்த்தைகள் திருப்பி சொல்கிறாங்க, வார்த்தைகளுக்கான பஞ்சம் இருக்குன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்னும் இப்போ இன்னொரு பக்கம் பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம், ரேடியோ கல்ச்சர் மாறிட்டுது. இப்போ ரேடியோக்கான பட்ஜெட் குறைஞ்சு கொண்டு வருதுன்னு ஒரு பக்கம் வர்த்தக இந்த கமர்ஷியல் ஃபீல்டில் பேசுகிறாங்க. ரேடியோலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட போட்டாங்க, சோஷியல் மீடியா ஸ்டைலில் செய்தால் சரி, அந்த பிரச்சனை ஒன்று இப்போ இல்லை. அதுதான் எனக்கு இருக்கிற அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கா இல்லாட்டி ஒரு ரேடியோங்கிற ஒரு சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து, இப்போ சோஷியல் மீடியா இருந்தால் தான் ரேடியோ ரன் பண்ணலாங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு தானே. அப்போ எனக்கு இதில் இருக்கிற ரொம்ப பாவமான ஒரு சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், குரல்
பாட்காஸ்ட்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மெயினாக வச்சு வேலை செய்ய ஆரம்பித்தவங்க இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வேறு வேறு விஷயங்களும் செய்ய வேண்டி, நடிக்க வேண்டி வந்துருச்சு, மிமிக்ரி செய்ய வேண்டி, டான்ஸ் ஆட வேண்டி வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இப்போ ரேடியோவில் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போ அதான் உண்மையிலே இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ முதல்ல சொன்ன அந்த ஒரு 10-11 பேரும் இப்போ திரும்ப அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க யாருக்கும் வேலை கிடைக்காது ரேடியோவில். ஏன்னா உங்கள்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கா, இந்த ஸ்கில் இருக்கான்னு, அந்த ஸ்கில் ஒன்றுமே அவங்கள்ட்ட இருக்காது. எனக்கு இருக்கிறது பேசக்கூடிய ஒரே ஒரு ஸ்கில் மட்டும்தான். அப்போ இப்போ அங்கே ரேடியோவிலேருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இப்போ சோஷியல் மீடியாவை ரொம்ப பவர்ஃபுல் டூலாக பாவிக்க ஆரம்பித்தோன்னே இது அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்றது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பயமாக இருக்குது. இப்போ சதீஷ் இதை சொல்ல போனால், இப்போ சில வேளை இந்த உரையாடலை இங்கே இருக்க அந்த சொன்னால் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, பூமர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை, நான் இப்போ ஐ எம் ப்ரவுட் டு பி எ பூமர், அது பிரச்சனை இல்லை. என் மகன் கூட நீ யோசிக்கலாம் பூமர் சொல்லி. ஏன்னா நான் அவங்களுக்கு அறிவுரை சொன்னேன்னு ரொம்ப கவனமாக தான் சொல்கிறது. இது எங்கட காலத்தில் நாங்கள் தொடங்கிட்டோம்னு சொன்னால் எங்கிட்ட நிறைய வந்துட்டு வயசு போயிட்டேன்னு அர்த்தம். ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லத்தான் வேணும். இப்போ இந்த மல்டி டேலண்டட் இல்லாட்டி மல்டி ஃபேசட்டட்னு சொல்லப்படுற அந்த விஷயம் இருக்குது, அதை சொல்லப்போனால் அதாவது பல்துறை கலைஞர்கள், சரி தமிழ் படத்தை சொல்லுவோமே, இந்த நான் சொன்ன அந்த 10-11 பேரில் அவ்வளோ பேருமே மல்டி டேலண்டட் கலைஞர்கள் தான். இல்லை என்னை பொறுத்தவரை இலங்கையின் மிகப்பெரிய ஆல்ரவுண்டரில் ஒரு ஆளை நான் சொல்லக்கூடிய ஆள் ஸ்ரீதர் பிச்சை. அவர் ஒரு அறிவிப்பாளராக இருந்தார். கொஞ்ச காலம் சக்தியில் எழிலண்ணா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி அவருக்கு பாடி நிகழ்ச்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்தேன். அப்போ நாங்கள் ஆடிஷன் பண்ணுற நேரம் எழிலண்ணாவோட சேர்ந்து நான் சின்ன பையன், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார் எழிலண்ணா. அவரோட சேர்ந்து ஆடிஷன் புது ஆக்கள் எடுக்கிறதுக்கு. அப்புறம் நடா அண்ணாவோட சேர்ந்து ஆடிஷன் செய்யக்கூடிய வாய்ப்பு. நடா அப்போ சூரியன் ஆலோசகர், நான் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். அப்போ அந்த நேரங்களில் அவர் செய்கிற விஷயங்களை தான் நான் பின்பற்ற வேண்டியிருந்தேன். ஓகே, என்னென்னது கவனிக்கிறாங்க, என்னென்னத்துக்கு புள்ளி போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கேயே நாங்கள் மல்டி டேலண்டட் தான் பார்த்தோம். வந்தாக்கள் சதீஷ் எனக்கு நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கேன். நான் 1-2 பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அந்த டைமில். சதீஷ் கூப்பிட்டு யங்ஸ்டர் நிறைய பேர் அனுப்பியிருந்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட பார்த்ததும் டேலண்ட். இப்போ ஹமீதானா பொறுத்தவரை அவர் பாடுவார், ஆனால் பெருசாக பாடி வெளியில் வந்ததில்லை. ஏன்னா தண்ட விஷயத்தோடு நின்று கொண்டார். கவிதை எழுதுவார், பாடல் எழுதுவார். எழிலண்ணா அதே மாதிரி நாடகம் நடிப்பார், நாடக தயாரிப்பாளர். ஹமீதானா நடிக்காத நாடகம் கிடையாது, எல்லா மொழியும் பேசி நடிக்கக்கூடிய பிராமின் லாங்குவேஜ் பேசி அவர் நடிச்சிருக்கார். ஜோக்கிம் பெர்னாண்டோ நல்ல ஒரு அறிவிப்பாளர், செய்தி வாசிப்பாளர், நாடக நடிகர். ஜெயகிருஷ்ணா எடுத்துக்கொண்டு அவர் அப்படி. ஜெயகிருஷ்ணா இப்போ எங்கள்கிட்ட சமகாலத்தை ஒரு மாதிரி எங்களோட கமர்ஷியல் வாய்ஸுங்கெல்லாம் வர அந்த ராசா இதை சொல்லு ராசா அப்படி சொல்லி திருத்துவார், உச்சரிப்பு படையில் திருத்துவார். அப்படியானங்கள நாங்கள் பார்க்குறோம். எங்களோட ஒர்க் பண்ண சமகால தாக்கள் நிறைய பேரும் கட்டிக்காரங்க, அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸாக இருந்திருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட ஆல்ரவுண்டிங் திறமை இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த டிக்டாக் மாதிரி விஷயங்களை போய் நடனமாட விருப்பம் இல்லை எனக்கு. கடைசி வரை நான் ஃபைட் பண்ணி பார்த்தேன். இப்போ கடைசியாக என்னையும் டிக்டாக் செய்யத்தான் பண்ணாங்க, ஒன்றும் செய்யலாது அது. ஆனால் அதில் இருந்த பிள்ளை இருந்தா சதீஷ், இந்த சந்துருவை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கேன். நான் சந்துரு நானும் சமகாலத்தை வேலை செய்கிறேன். 2 பேருக்கு சின்ன சின்ன சண்டை வந்திருக்கு. சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி காட்டணும், சில விஷயங்களை நாங்கள் சேஞ்ச் பண்ண போகணும்னு விரும்பினோம். என்னென்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியா பற்றி நீங்கள் சொன்ன விஷயம் இருக்குது. சோஷியல் மீடியான்றது உண்மையாக நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தது எங்களோட ரேடியோ ஸ்டேஷனை பாப்புலராக்க அது ஒரு டூலாக பயன்படுத்த தொடங்கினோம். ஆனால் பார்த்தா இப்போ ரேடியோ வச்சு சோஷியல் மீடியா ப்ரோமோ பண்ணுற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. இது யார்கிட்ட பிள்ளை, எங்கே பிள்ளை போச்சுன்னு கம்பெனியில் பிள்ளையா இல்லாட்டி செய்த அறிவிப்பாளர்கள் செய்த பிள்ளையான விஷயமா தெரியலை. ஏண்டா யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த ஒரு டிக்டாக்கோ ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு ட்விட்டர் சேனலோ இன்ஸ்டாகிராமோ இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ரேடியோவுக்கு ஆக்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் எக்ஸ்ன்னு சொல்லலை, இப்போ எக்ஸ் தளம் இருக்குன்னு. ஓகே, ஏஎஃப்எம் இப்போ ஏஎஃப்எம்ட ஃபேஸ்புக் பேஜ், அதில் போய்ட்டு நாங்கள் என்ன ஃபேஸ்புக்கில் வீடியோ ஒன்று போட்டு 2 பேர் காய்க்கிறோம், இல்லை லைவ் வீடியோ ஒன்று போடுறோம், போட்டுட்டு சொல்லணும் நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சியில் பார்க்குறதா இருந்தால் ஏஎஃப்எம்க்கு எடுங்க. அதுக்கு தான் சொல்லணும். ஏஎஃப்எம்ல என்ன சொல்கிறாங்க, எங்களோட டிக்டாக் சேனலை பாருங்கள், எங்களோட ஃபேஸ்புக் சேனலை பாருங்கள். அடே ஏற்கனவே கையில் எல்லாரும் மொபைல் ஃபோனோட இருக்காங்க. திருப்பி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி மொபைலுக்கு அங்கே சோஷியல் மீடியா கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் யார் ரேடியோ கேட்க போகிறோம்? யங்ஸ்டர்ஸில் இருக்க பிரச்சனை, அவங்க இந்த ஃபோனை கையில் எடுத்தா அதுலேயே மூழ்கிட்டா ரேடியோவுக்கு வரமாட்டாங்க. இல்லாட்டி அவங்க ரியல் வாழ்க்கைக்கே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி ரேடியோவில் போய் அனௌன்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவுக்கு ஆக்களை சேர்க்குறீங்க. இல்லை, அது பிள்ளை. அது நீங்கள் சோஷியல் மீடியா டூலேருந்து இங்கே எடுக்கணும். சரி, உங்களுக்கு ரெவென்யூ வருது, இதில் வர ரெவென்யூ பிசாத்து. உண்மையாக எங்களுக்கு வரப்போகிற மார்னிங் ஷோக்கு வர ஸ்பான்சர்ஸ், ஈவினிங் ஷோக்கு வர ஸ்பான்சர்ஸ், இல்லாட்டி உங்களுக்கு தொடர்ந்து வரப்போகிற விளம்பரங்கள் மூலமாக சம்பாதிக்க போகிறது தான் நிறைய. இது உங்களுக்கு 2ஆம் பட்சம். ரேடியோ ஸ்டேஷன் ஒரு பாரம்பரிய தளம். அது முந்தைய சொன்னாங்க. ரேடியோ டிவி வந்த நேரம் எனக்கு நான் கிளம்பு யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் செய்தேன். நான் தமிழில் செஞ்சு அதை எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு. நான் எக்ஸாம் டே இந்த வெட்டிங், அதால் நான் திருப்பி இங்கிலீஷில் செய்தேன். அப்போ இங்கிலீஷ் நேம் எங்களுக்கு லெக்சர் பண்ணாக்கள் எல்லாம் சொன்னோம். எல்லாம் சீனியர் ப்ராட்காஸ்டர்ஸ் எங்கள் எஸ்எல்பிசியிலேருந்து சில பேர் லெக்சரர்ஸ். இப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஃபஸ்ட்டாக டிவி அமெரிக்காவில் வந்தேன், அதை கிச்சன் எக்யூப்மெண்ட்டு சொன்னாங்களா. 2வது டிவியை கொண்டு போய் கிச்சனில் தான் வச்சாங்க, வேலை செய்கிற லேடிஸுக்கு பார்க்குற மாதிரி. அது எப்போ லிவிங் ரூமுக்கு வந்ததோ அன்றைக்கு பாதிப்பேட்ட லைஃப் உடைஞ்சுது.
அப்போ எல்லாம் யோசிச்சாங்க ரேடியோ முடிஞ்சுன்னு சொல்லி. ஆனால் ரேடியோ இன்றைக்கு சோஷியல் மீடியாவை தாண்டியும் ரேடியோ இருக்குது. காரில் இருந்தாங்க ரேடியோ தானே கேட்குறேன், இப்போ நியூஸ் கேட்குறதுக்கு ரேடியோ தானே. இப்போ ரேடியோன்றது காலகாலத்துக்கு நிற்கத்தான் போகுது. இப்போ நிறைய பேர் சொல்கிறோம் ரேடியோக்கு அழிவு தொடங்கிட்டேன்னு சொல்லி. ரேடியோட கல்ச்சர் மாறிக்கொண்டு வரலாம், பேசுகிற லாங்குவேஜ் மாறிக்கொண்டு வரலாம், ஆனால் ரேடியோ இருக்க தான் போகுது தொடர்ந்து. இப்போ சிங்கள ரேடியோ எடுத்துக்கொண்டு அந்த சான்ஸ்கிருத்திகான்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த விஷயத்தை இன்னும் சில இடங்களில் கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க என்னதான் விட்டாலும் ஆங்கிலத்தில் நிறைய கதைக்கிறாங்க, ஆனால் செய்தி என்று வரும்போதோ சில அறிவிப்பு வரும்போதோ அந்த அவங்க ரியல் பயன்படுத்துகிற அந்த சரியான சிங்களம், அந்த வளமையாக பயன்படுத்தான சிங்களம் இருந்து கொண்டு தமிழில் தான் பயமாக இருக்குது. எனக்கு செய்தியை போகிற போக்கில் கேஷுவலாக டிக்டாக்ல பேசுவோம், வாசிட்டு போயிடுவாங்களோ தெரியாது யோசிக்கும். அந்த பேலன்ஸை பேணிக்கொள்ள முடியாமல் இருக்குது ஒரு பக்கம் அவங்களால். எனவே அந்த விஷயத்தை நாங்கள் எங்கே பிளவரம்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம். அது மற்றது அந்த சதீஷ் சொன்ன எனக்கு அந்த இப்போ பழைய அந்த அனௌன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா திருப்பி அப்படி கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியும், டான்ஸ் ஆட தெரியுமா, இல்லை டிக்டாக் நடிக்க தெரியுமான்னு கேட்டால் அவங்க கெட்டிக்காரன் அதெல்லாம் செய்வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ரேடியோக்கு எது தேவைன்னு தான் பார்க்கணும். சோஷியல் மீடியா ரெண்டாம் பட்சம். ஃபஸ்ட்டாக ரேடியோ டேலண்ட்டை முதலுங்க, ஒழுங்காக கதைக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய உச்சரிப்பு பிழைகளாமல் பேசக்கூடிய. இப்போ நான் ரேடியோவில் கேட்குறேன் சிலோட கொடுமையாக இருக்கும் சதீஷ். அன்றைக்கு நான் கேட்டுக்கணும் ஒரு பெண் அறிவிப்பு செய்திருக்கேன், நான் அதை சுட்டி காட்டி யாருன்னு சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட முன்பு 2-3 நாள் குறிப்பிட்ட ரேடியோ ஸ்டேஷனுக்கு எடுத்து எல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஒன்று என் தம்பி ஆக்கள் இருப்பாங்க, இல்லாட்டி இந்த சமகாலத்தில் வேலை செய்தாங்க. நான் உரிமையாக சொல்லுவேன், தம்பி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இவங்க பிழையாக உச்சரித்தாங்க ஒருக்கா பாருங்கன்னு. அப்போ இப்போ அதை கேட்குற ஆளே பிழையா என்ன பிழை போச்சு ரெண்டா சொல்லி வேலை இல்லையே. இப்போ இளைஞர் ரெண்டா இன்றைக்கு ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கேன் பிழை தமிழ் தேர்தல் ஆணைக்குழுன்னு தேர்தல் ஆணைக்குழு வேண்டா. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல முடியும்? செய்தியில் எப்படி பிள்ளை போனால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அப்போ எங்கே அடிப்படை பிள்ளை இருக்குது? இல்லை அதான் இப்போ அன்றைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கேட்டுட்ருக்கேன் எனக்கு அந்த அதாவது இல்லாட்டி அப்படி இந்த என்ன ஒன்ற ஏதோ ஒரு வார்த்தை ஒரு 1 மினிட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நான் எண்ணினேன் கிட்டத்தட்ட ஒரு 9-10 தடவை வந்துச்சு. அப்போ அதை கழிச்சா சொன்னதுக்கு வேறு ஒன்றுமே இருக்குல்ல. அண்ட் இப்போ இதில் சொன்ன இன்னொரு விஷயம் நான் கவனித்து எனக்கு ஞாபகம் வந்து என்னது சிங்கள ரேடியோ ஸ்டேஷன்லேயும் நான் பார்த்துருக்கேன். எங்களோட காலத்தில் ரேடியோவில் வேலை செஞ்ச நிறைய பேர் ஸ்கூலில் டிபேட் செஞ்சவங்க தான் நிறைய பேர் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செஞ்சாங்க. அண்ட் சிங்கள ஸ்டேஷன்லேயும் பிறகு எனக்கு தெரிய வந்த நேரம் பார்த்தா அவங்களுமே டிபேட் செஞ்சவங்க தான் வந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் டிபேட் டீமில் இருந்த எங்களோட சமகாலத்தில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இப்போ வியாசர் கூட சென்ட் பீட்டர்ஸில் இருந்து இப்போ டிஎஸில் டிபேட்டில் இருந்தவங்க இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தெரியும். அப்போ ஸ்கூலில் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் இவங்க ரேடியோவுக்கு வந்திருக்கிறாங்க. பட் இப்போ வந்து சொன்ன மாதிரி வேறொரு இடத்துல டிக்டாக்லேயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேமஸ் ஆனதுனால இதுக்குள்ளே வாரதுன்றது தான் இருக்குது. அண்ட் இங்கே சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ பழைய இந்த ரேடியோ ட்ராமான்ற ஒரு கல்ச்சர், ஏன்னா அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. சிலர் இன்னும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லுது, அது சரியாக செஞ்சால் அது ஹிட் ஆகும் இன்னும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது சதீஷ் அது ஹிட் ஆச்சு எங்கேண்டா சதீஷ் அது எங்கே ஹிட் ஆச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அரங்கம் என்ற நிகழ்ச்சி உண்டு சூரியனை தொடங்கினோம். அப்போ அது கஷ்டப்பட்டு அது ஹிருவில் அந்த டைம் அது பயங்கர ஹிட் ஆச்சு அந்த சிங்கள ட்ராமா பெல்ட். இப்போ சிங்கள ரேடியோஸில் இன்னும் போய்கொண்டு அப்போ எங்களுக்கு தமிழில் 1 மணித்துக்கு தந்த நேரம் அதே ஸ்டைலில் செய்வாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் மாற்றினோம், நாங்கள் சொல்லி அதை விளங்கப்படுத்தி. ஏன்னா எங்களுக்கு இருக்க போட்டி என்றால் சதீஷ் தென்னிந்திய மியூசிக் எடுத்துக்கொண்டாலும் ரஹ்மானோடைய இளையராஜனை கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே இருக்க மியூசிஷியன்ஸ் இன்னும் அந்த ப்ரொஃபஷனெலாம் வளர இல்லை இல்லையா? இப்போ கஷ்டப்பட்டவங்க முயற்சி செய்கிறாங்க, தங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணாங்க. இது இந்த அடிக்கடி வர கம்ப்ளைண்டோட ரேடியோவில் உள்ளூர் பாடல்களோ ஒளிபரப்புற இல்லை. இப்போ நாங்கள் அதை தாண்டின சவாலை பற்றி சொல்லணும், அது தனியாக ஒரு நாள் நிறைய பேசலாம். அதே மாதிரி ட்ராமாக்கு எங்களுக்கு எடுத்தோன்னு வர்ற கம்ப்ளைண்ட், நாடகங்கள் எடுத்தோன்னா அவங்க உடனே பார்க்குற மெகா சீரியல்ஸோட இந்தியன் மெகா சீரியல்னு ஸ்டாண்டர்ட்னு அந்த ஸ்டைலுக்கு கொண்டு வந்து எங்களை நடிக்க முடியுமா, இல்லாட்டி அவங்க சினிமாவோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா எங்களோட கொலோக்கியில் இப்போ எஸ்எல்பிசி நாடகம் மீன் கிளிக்காச்சு, யாழ்ப்பாண தமிழில் கொஞ்சம் நாடகம், மலையக தமிழில் கொஞ்சம் நாடகம், கொழும்பு தமிழில் கொஞ்சம் நாடகம், முஸ்லீம் தமிழில் கொஞ்சம் நாடகம். இந்த ஸ்டைலில் தான் அரங்கத்தில் கொண்டு வந்தோம். 5 நாள் 5 விதமான நாடகம். அப்போ பிறவில் எடுத்தார்கள்லாம் எழுதினாங்க. ராஜா கணேசன், ஸ்ரீதர் பிச்சைப்பா அந்த காலத்தில் எழுதினார், வரணியூரான் அப்போ அவர் இறந்துட்டார், ராம்தாஸ் அவர்கள், உப்பாலி செல்வசேகரன். அப்போது எல்லாரும் பெரிய பெரிய டேலண்டட் நாட்கள். எனக்கு ஆசை, எனக்கு என் தாத்தா ஒரு நாடக தயாரிப்பாளர், இலங்கையில் முதலாவது தமிழ் நாடக தயாரிப்பாளர் வானொலியில். அப்போ ஆனால் ஒரு விஷயத்த சொல்லணும், இங்கே நிறைய பேர் யோசிக்கலாம் உடனே இவன் வானொலி அது அந்த ரேடியோ ஜென்ரேஷன் என்ன சொல்ல அந்த அப்பா தாத்தா அந்த மாதிரி வந்தேன். என்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தரும் அனௌன்சர்ஸ் இல்லை, அறிவிப்பாளர் ஒருத்தரும் இல்லை. அம்மா நியூஸ் ரூமில் தான் வேலை செஞ்சா. அப்பா இல்லை, அப்பா நாடன் அப்போ ஸ்கிரிப்ட் எழுதி நடித்தார், அவ்வளோதான். அப்புறம் அரசியலில் போயிட்டு அவர் அந்த பக்கம் போகலை. தாத்தா நாடக தயாரிப்பாளர். அப்போ அனௌன்சரை நான் தான் ஃபஸ்ட்டாக போனேன். நான் அப்படியே என்னை தூக்கி ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்தேன்னு சொல்லி யோசிக்காதீங்க, அதையும் சொல்லிட்டு. அப்போ இவங்க தாத்தாக்கு கீழே வேலை செஞ்சவங்க கொஞ்சம் பேர்.
அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக போய் SLBC நாடகங்களில் நடித்த நேரம் எனக்கு நாடகம் எழுதி கொடுத்தாக்கள், நாடகம் தயாரிச்சாக்கள், இவங்களெல்லாம் உண்டா செய்யக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. ஜிபி வேதநாயகம் அவர்கள். அப்போ பிரதீப் என்ற ஒருத்தர் தான் அதுக்கு இன்சார்ஜாக போடும். பிரதீப் ஒரு கெட்டிக்காரன். அப்போ எடுத்தப்போ நாங்கள் நடிக்க முடியாது, வெளியில் இருந்து வர கலைஞர், அவங்களுக்கு நல்ல பேமெண்ட். அப்போ அவங்களுக்கு SLBCயில் கொடுத்த பேமெண்ட்டை விட நல்ல பேமெண்ட், சுழியா பேமெண்ட். வந்தாங்க, ரெக்கார்டிங், ஒரு பெரிய ஸ்டூடியோன்னு புக் பண்ணி நாள் முழுக்க ரெக்கார்டிங், கிழமையில் 5 நாள் நாடகம், நல்ல ஹிட்டாக போச்சு. ஒரு 1-2 வருஷம் தொடர்ச்சியாக நல்லா சிறப்பாக போச்சு. ஆனால் ட்ரெண்ட் மாறும் தானே, கொஞ்சம் காலத்தில் அது போர் அடிக்க ஆரம்பிக்குதுன்னு நாங்கள் அதை நிப்பாட்டிட்டோம். ஆனால் சதீஷ் சொன்னது மாதிரி அது ஸ்ரீலங்காவில் நிச்சயமாக தமிழில் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்தேன் 1-2 ஸ்டேஷனை செஞ்சு பார்த்தாங்க. தமிழ் FMல கொஞ்சம் நான் போச்சுன்னு அது எவ்வளோ வரவேற்பு இருந்தேன்னு எனக்கு தெரியல. பட் அதை சரியாக செஞ்சால் சரியாக போகும். ஆனால் இப்போ இருக்கவங்க எதிர்பார்க்குறது இடைநடுவில் கொஞ்சம் பாட்டு போட்டு குட்டியாக நாடகம். இப்போ சிங்கள நாடகங்கள் சில போகுது, பகல் நேரங்களில் பார்த்தேன், ஹிருவில் போகுது, பகல் நேரங்களில் அந்த மாதிரி சில நாடகங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ப்ரொடக்ஷன்ன்றது கொஞ்சம் மினக்கெட்டு செய்ய வேண்டியிருக்கும். பிறகு சக்தியில் நான் பார்த்தேன், நாங்கள் சூரியனில் வேலை செய்யணுமே, சக்தியில் கொஞ்சம் நாடகங்கள் போச்சு, டிஃப்ரெண்டான நாடகம். அபர்ணா அந்த நேரம் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணி போட்டான்னு அதே கொஞ்சம் மினக்கெட்டு. நான் எங்களோட ஹிந்து காலேஜில் இருந்த ஒரு இசைக்கலைஞர் பிரஜீவ் தான் அதுக்கு மியூசிக். அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக செஞ்சாங்க சில விஷயங்கள். அப்போ அதுக்கு ஒரு போட்டி ஒன்று இருந்தது, அதுக்கு ஒரு தனியாக ஆடியன்ஸ் ஒன்று இருந்தது. அது சரியாக செஞ்சால் போகும். எந்த ஒரு விஷயமும் நாங்கள் அதை எப்படி முயற்சி செய்கிறோம்ன்றதை பொறுத்து இருக்குது. அதுவும் இப்போ ஆனால் எங்களுக்கு இருக்க சவால் எல்லாரும் எடுத்தோன்னு சொல்ல, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் எங்களுக்கு போட்டி, யூடியூப் வீடியோஸ் எங்களுக்கு போட்டி. சரியாக செஞ்சால் எல்லா பக்கம் ஆடியன்ஸை திருப்பலாம். அதுக்கு காற்று அதை கேட்குற ஆட்களுக்கு தனியாக இருப்பாங்க. அதே நாங்கள் ஈவன் ரேடியோவில் செய்கிற அதே ப்ரொடக்ஷனை நாங்கள் திருப்பி நாங்கள் ஆன்லைன்லேயும் கொண்டு வந்து அதையும் ஹிட் ஆகலாம் இருக்கணும். அதுக்கு தேவையானது க்ரியேட்டிவ், ஒரு பக்கம் டெடிகேஷன், சரியான மினக்கெட்டு செய்ய வேண்டியிருக்கு. இல்லைன்னா அது ஏன் அதை ஹிட்டாகுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ சாதாரண இப்போ எங்களோட பாட்காஸ்ட்டுகளாக இருக்கட்டும், நாங்கள் செய்கிற சிங்கள பாட்காஸ்ட்டுகளாக இருக்கட்டும், மெஜாரிட்டியான எங்களோட பாட்காஸ்ட் லிஸ்னஸ் வந்து வீடியோ பார்க்குறதில்ல. வேலை செய்கிற நேரம், ட்ராவல் பண்ணுற நேரம், இல்லாட்டி வேலை முடித்து வீட்டுக்கு போகிற நேரம், அந்த நேரத்தில் ஐபாட்டையோ இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸே போட்டு காதில் கேட்டுக்கிட்டு தான் போகிறாங்க. இப்போ நீ இதை பாட்காஸ்ட்டை சொல்கிற, நான் சொல்கிறேன், இப்போ என்ன நியூஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸும் இருக்குது தானே. நான் நியூஸுக்கு சில வீடியோஸ் சேர்க்குறது உண்டு, எனக்கு கொஞ்சம் பாருங்கடாப்பா, தனியெல்லாம் கேட்டுக்கொண்டு போகிறாங்க கூடுதலாக. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் நான் 40 நிமிஷம் கேட்பேன் லைவ், யூடியூப் லைவில். ஆனால் அதே நிறைய பேர் கேட்குறேன், படங்கள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு தேவையில்லை, தனி. அப்போ நான் யோசனை, ஓகே இது ஆடியோ விஷயமா போகுது. இப்போ நீ சொன்ன பாயிண்ட் அதுதான். இல்லை இருக்குது. இப்போ எங்கள்ட இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஆள் எனக்கு தெரியுமா, சிங்கப்பூரில் அவன் வேலை செய்கிறான். அவனுக்கு வந்து சிங்கப்பூரில் ரேஞ்ச் ரோவர் கம்பெனியில் வேலை முடித்து வீட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ். அவன் அது ஆக்சுவலி அவனுக்கு பஸ்ஸில் போகலாம். அவன் சொல்கிறான், நான் பர்பஸாக நடந்து போவேன், ஏன்னா எனக்கு வேலை முடிச்சு போகிற நேரம் பாட்காஸ்ட் அப்லோட் ஆகிரும், காதில் போட்டு கேட்டு வீட்டுக்கு போனேன்னு கேட்டு முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில லேடிஸ் இருக்கிறாங்க, வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டில் சமைக்கிற நேரம் சைடில் அதை போட்டு வச்சுட்டு வேலை செஞ்சுருக்கிறேன், காது கேட்டுக்கிட்டே இருக்கும், வேலை செய்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அதனால இந்த ரேடியோ ட்ராமாவுக்கு இன்னும் என்னையை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் இருக்குது. சொன்ன மாதிரி அது ரைட்டான இடத்துல சரியான முறையில் அதை செஞ்சால் டெஃபினட்டாக அதுக்கான ஒரு இடம் இருக்குமா இருக்கும். அண்டு இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவான ரேடியோ ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இல்லாட்டி வேலை வாய்ப்புங்கிறது வந்து சுற்றி ஒரே இடத்துக்குள்ளே தான் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே மாறிக்கிட்டு இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பார்த்தா நிறைய மாற்றங்கள், நிறைய பேருக்கு வேலை ஒவ்வொரு இடங்களில் மாறுது, சில பேருக்கு வேலையே ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சிச்சுவேஷன். இது கொஞ்சம் பார்க்க பயமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அடுத்த கட்டம், இதை தாண்டி அடுத்த கட்டம் என்னங்கிறதுலையும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிற மாதிரி இருக்குது. சதீஷ், இதில் இப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாரு. நாங்கள் 98 2000 சோஷியல் மீடியாவோட வரல, யூடியூப் ஒன்றும் இல்லை, கரியருக்கு அடுத்ததுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு தமிழ் டிவி ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்குது, 2 ரேடியோ ஸ்டேஷன் தான் மெயினாக இருக்குது. அப்போ சொர்ணோலையும் மூடிட்டாங்க. மூடினா 2 ரேடியோ ஸ்டேஷன் தான் ப்ரைவேட் ரேடியோ ஸ்டேஷன், நல்ல பே கிடைக்கக்கூடிய இடங்கள். ஒருத்தரையே அரசாங்க வானொலியில் அவ்வளோ தூரம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க அந்த நேரம். அப்போ அந்த நேரம் வசந்தம் கூட பெருசாக எழுப்பி இருக்கல. அப்போ சக்தி, சூரியன். அப்போ ரேடியோ மாறினா 2 இடம் மட்டும்தான், டிவி மாறினா ஒரே ஒரு இடம் தான். அப்போ எவ்வளோ கேரியர் பயம் ஒன்று இருந்திருக்கும். அப்போ நாங்கள் ரொம்ப கவனமாக பயங்கரமாக அந்த இதுக்கு எங்களோட எஃபர்ட்டை போட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு காலம் இருந்தது. சம்பளம் ஓகே, ஆனால் ரேடியோவில் அப்போ கிடைச்ச பே கூட, ப்ரைவேட் கம்பெனிஸை விட அப்போ ரேடியோவில் கிடைச்ச பே ஒப்பிட்ட அளவில் கூட. இதையே நிறைய இடங்கள் ரேடியோ அந்த கம்பெனிஸ் தவறாக பயன்படுத்தி கொண்டாங்க. நான் இப்போ யோசிக்கிறேன்னு சொன்னால், ஓகே இவங்க மாறினா இந்த 2 இடங்கள் தான் குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட போடாங்க, இங்கே விட்டால் அங்கே சிலவில் எடுக்க மாட்டாங்க, அதாலே பயத்தில் இங்கே வேலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி சம்பளத்தை அந்த லிமிட் பண்ணி வச்சுக்கொண்டாங்க. ஹெட்ஸுக்கு மட்டும் டாப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் சம்பளத்தை கூட்டிட்டு கீழே இருக்கவங்களுக்கு சம்பளத்தை குறைச்சிக்கொண்டாங்க. அப்போ உள்ளே வரத்துக்கு நிறைய பேர் பாஞ்சு விழுந்து வராங்கன்னா, வந்தால் உடனே பாப்புலாரிட்டி, உடனே மைக்குக்கு முன்னால் பிரபலமாகலாம், டக்கண்டு கையில் காசு நிறைய வர முடியும் யோசிச்சு உள்ளே வந்தாங்க.
ஆனால் அந்த பிரமிட் மாதிரியோட சொல்லி நிறைய பேருக்கு விடங்க உள்ளே வரும்போது நிறைய பேர் வரலாம், ஆனால் போக 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 1-2 பேருக்கு மட்டும்தான் மேலே வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இடம் உண்டு பிரச்சனையாக போச்சு. ஆனால் இப்போ இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி குறைவு தான். அதாவது ஒரு 3 அல்லது 4 ரேடியோ ஸ்டேஷன் தான் இருக்குது. சம்பளம் ஒப்பிட்ட அளவில் வெளியில் வாங்குற இடங்களை விட குறைவுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை செலவோட சேர்த்து சம்பளம் கூட இல்லைன்ற இடங்கள். நான் ஒரு ஹெட்டாக இருக்கிற வரைக்கும் நிறைய ஃபைட் பண்ணி அவங்களுக்கு உள்ளே வரவங்களுக்கான சம்பளத்தை கூட்டணும், அதுபோல் படிப்படியாக இன்க்ரிமெண்ட்டை கூட்டணும், நிறைய ஃபைட் பண்ணணும். சில நேரங்கள் சக்சீட் ஆச்சு, சில நேரங்கள் அவங்கள்ட்ட திறமையால் இல்லாமல் போச்சு. கம்பெனி சில நேரங்கள் விடாப்படியாக ஓகே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்கள வச்சுக்கொள்ள வேணாம் என்று சொல்லி சில பேர் ரிலீஸ் பண்ணும். டாப்பில் இருக்க 1-2 பேரை மட்டும் வச்சு நல்லா கவனித்து பார்த்துக்கணும். அப்போ இப்போ இருக்கவங்களுக்கு அது ஒன்று நீங்கள் உங்களோட ட்ரேடை சரியான முறையில் லேர்ன் பண்ணி வாழ்ந்தால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுபோல் ரேடியோவில் போயிருந்து வெளியில் வர்றவங்க நிறைய பேர் உடனடியாக தாங்க எடுத்துக்கொண்ட ஃபேமையும் தாங்க எடுத்துக்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸையும் அங்கே பழைய கொண்ட விஷயங்களையும் சில விஷயங்கள் நாங்கள் இப்போ உள்ளே போகிறவங்க தனியாக மைக்கை பிடிச்சி கதைச்சா மட்டும் போதும், ஸ்கிரிப்ட் எழுதினா மட்டும் போதும், டிரான்ஸ்லேட் பண்ணால் மட்டும் போதும், செய்தி வாசிச்சா மட்டும் போதும் மட்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வாழ்ந்துடுவாங்க. அவங்களால வெளியில் வரதுக்கான பயம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. நாங்கள் உள்ளே இருந்து வேறு விஷயங்களை பழகிக்கொண்டு அப்படி பழகிக்கொண்டவங்க தான் வெளியில் வந்து சக்சீட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். சரி, இல்லாட்டி அவங்க அடுத்த கரியர் ஃபீல்டுக்கு போய் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஸ்கிரிப்டிங்கோ வாய்ஸிங்கோ தனியாக இந்த பாட்காஸ்ட் மாதிரி சில விஷயங்களோ ஒரு விஷயங்களை பழகிக்கொண்டு வெளியில் வராங்க, சர்வைவ் பண்ணுறாங்க. சில பேருக்கு வெளியில் வர பயம் பண்ணபடியாக உள்ளே இருந்து அப்படியே தங்களோட வாழ்க்கையை முடிச்சு கொள்ள வேண்டியிருக்கு. அதுபோல் சதீஷ் சொன்ன மாதிரி மாறக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன் இப்போ 1-2 தான். அப்போ அவங்களோட சுற்றி 1-2 பேர் திருப்பி வந்து கொண்டு கிடந்த காரணம் இருக்குது. இன்னொன்று சதீஷ் நான் பார்த்த ஒரு விஷயம், நான் ரேடியோவில் ஒரு டிரெக்டராக இருந்த காலத்தில் ஆட்கள் எடுக்கிறேன்னு நாங்கள் பட்ட கஷ்டம் இருந்தது. முன்பு நிறைய திறமையானவங்க வந்தாங்க, அவங்களுக்கு பின்னுக்கு பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்கும், ஸ்கூலில் டிபேட் பண்ணியிருப்பாங்க, நாடகம் செஞ்சுருப்பாங்க, நல்லா கேட்க தமிழ் நல்லா இருக்கும், படிப்பறிவு நல்லா இருக்கும். ஆனால் பிறகு நான் பார்த்தேன் அந்த கேம்பஸ் படிக்கிற ஆட்கள் இல்லாட்டி அடுத்தடுத்த படிப்புகளுக்காக பார்த்துக்கணும் உயர்கல்வியோடு வர்றவங்களுக்கு உள்ளே வந்தால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லாமல் போகும். நான் பார்க்குற ஒரு எம்ப்ளாயராக தானே இப்போ அவன் வர்றவன் எனக்கு சரியாக வேலை செய்யணும்னு யோசிப்பேன். அவனோட படிப்பு மற்ற விஷயங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுக்க இல்லாமல் இருக்கும். அப்போ நான் நேராக சொல்லுவேன், இப்போ நீங்கள் படிக்கிற ஐடியாவோடு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்துன்னு படிக்க இல்லாது. என்ன 8 ஹவர்ஸ் கட்டாயம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அது ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் இல்லை, வேறு டைம் மாற்றி போட முடியும். அப்போ அப்படியான ஐடியா இருந்தால் தயவு செய்து பார்ட் டைமாக வரதுக்கு நான் பெருசாக எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா பார்ட் டைமாக வந்தால் அவங்களால முழு அர்ப்பணிப்பை கொடுக்க முடியாது. பட் ரேடியோன்ற ஒரு ரிலே மாதிரி தானே. இப்போ 24 ஹவர்ஸ் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு தெரியும். நீ வேலை செய்யலையோ கட்டாயம் உனக்கு மார்னிங் என்ன நடந்தது, எதை நான் அப்டேட் பண்ணணும், ஈவினிங் செய்தி எப்படி இருக்கும், ஒரு மீட்டிங்ஸ் அடிக்கடி வர வேண்டியிருக்கும், அப்டேட்ஸ் தொடர்ந்து அப்டேட்டோடு இருக்க வேண்டியிருக்கும். அப்போ அப்படியானால நல்ல கல்வி அறிவு உள்ளாக்கள் நல்ல தகவல் உள்ளாக்கள் உள்ளே எடுக்க முடியாமல் போச்சு. அதுபோல் அவங்களுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு டிகிரி ஹோல்டர் ஒருத்தனுக்கும் சாதாரணமாக படிப்பில்லாமல் வர ஒருத்தனுக்கும் முடியல வித்தியாசம் ஒன்று இருக்குது தானே. என்ன இருந்தாலும் படித்ததுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க தானே வேணும். அதை கம்பெனியால் சிலவில் அஃபோர்ட் பண்ண முடியாமல் போனால் அவங்கள எடுக்க முடியாமல் போக முடியல. இப்போ அவங்க வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. அப்போ கடைசியில் வரக்கூடியவங்க வருத்தத்தோடு சொல்கிற ஒரு விஷயம், வேறு போக்குடம் இல்லாமல் நிறைய பேர் ரேடியோவுக்கு வந்தால் தப்பிச்சு கொள்ளாமல் உள்ள வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க. வர்றவனும் ஹோம்ஒர்க் இல்லாமல் வர்றது சதீஷ். இப்போ இன்டர்வியூக்கு ஒருத்தர் வர்றேன் வந்தால் நான் கேட்குறேன், சும்மா அவங்ககிட்ட கேட்குறேன், நான் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் பற்றி எவ்வளோ தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறேன். இந்த வானொலி இந்த ஃப்ரீக்வன்சி என்ன யோசிப்பார், தெரியாது. மார்னிங் போகிற நிகழ்ச்சி என்ன எல்லாருக்கும் தெரியும், மார்னிங் நிகழ்ச்சி டக்குன்னு தெரியும். நடுவில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இது என்ன டைம் போகுது தெரியாது. ஒரு 5 அறிவிப்பாளர் பேர் சொல்லுங்கள், ஒரு 2-3 பேர் சொல்லுவார். இன்னொரு அறிவிப்பாளர் பேர் சொல்லி இவங்க செய்தி வாசிப்பாடுறா அறிவிப்பாடுறா தெரியாது. இப்போ நான் கேட்பேன், தம்பி ஓ தங்கச்சி, இந்த ரேடியோக்கு வரும்போது ரேடியோ பற்றி கேட்குறது இல்லையா? இல்லை. பேங்க்கில் போயிட்டு நீங்கள் இப்படி இன்டர்வியூ ஒன்று ஃபேஸ் பண்ணுவீங்களா? இல்லாட்டி ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபேம் இல்லாட்டி ஒரு ஐடி ஃபேமில் போயிட்டு நீங்கள் ஐடியை பற்றி பேசிக் எதுவும் தெரியாமல், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று தெரியாமல், புக் கீப்பிங் பற்றி தெரியாமல் ஒரு அக்கௌண்ட்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் போவீங்களா? அப்படி இல்லை. ரேடியோக்கு வரணும் சில பேர் ஹோம்ஒர்க் செய்யாமல் வர்றது, சரி வாய்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு நாலேஜை மட்டும் வச்சுக்கொண்டு வரலாம். இல்லை, நான் அதை எதிர்பார்க்குறேன், நான் ஃபுல் உங்களுக்கான நாலேஜோடு உங்களுக்கான இந்த குவாலிஃபிகேஷனோட வாங்கன்னா இல்லை. அண்மை காலமாக தெரிவு செய்யப்பட்டார்கள் சிலர்கள் அப்படி இருந்திருக்கலாம், உச்சரிப்பு படுமோசம் உள்ளே வந்து அப்புறம் திருத்திக் கொள்ளாமல் எடுத்தார்கள். வாய்ஸை மட்டும் வச்சு உச்சரிப்பு திருத்தலாம். வாய்ஸை மட்டும் நாங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்க ரேடியோக்கு வர ஆசைப்படுறாங்களே சொல்கிறேன், தனியாக வாய்ஸில் மட்டும் எதுவும் இல்லை. அல்லாட்ட வாய்ஸ் அழகாக இருந்தால் அது சூப்பர்னு சொல்லி யோசிக்க முடியாது. உச்சரிப்பு திருத்தம், நீங்கள் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு சரியாக போய் சேரணும். வாய்ஸ் என்னை விட நல்ல அழகான பேஸுள்ள நல்ல வாய்ஸ் உள்ளாக்கள் வெளியில் இருக்கலாம், ஸ்ரேயா கோஷலை விட சூப்பரான வாய்ஸ் உள்ளாக்கள் இலங்கையில் இருக்கலாம் அனௌன்சிங் வரதுக்கு. ஆனால் அங்களோட உச்சரிப்பு எங்கேன்னு பார்க்கணும். அதுபோல் பேசுகிற வொக்காபுலரி தொடர்ந்து வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கணும். ஸ்கிரிப்ட் இல்லாமல் நீங்கள் பேச தெரியணும். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வாசிக்கிற இல்லை ரேடியோ, உள் வாங்கி பேச வேண்டிய விஷயம். இன்னொன்று எக்ஸ்ட்ரா மொழியோடு தெரிஞ்சிருந்தால் அட்வான்டேஜ் உங்களுக்கு. இப்போ ரேடியோவில் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு இன்னும் டேலண்ட்ஸ் இருந்தால் ஆட டேலண்ட் இருந்தால் தனியான விஷயம். வெளியில் நான் அப்போவும் சொல்லுவேன், அந்த நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது, அட்வான்டேஜ் தான். அந்த காலத்தை நாங்கள் நினச்சிருந்தேன், பாடுற ஒரு ஆள் உள்ளே வந்தால் நல்லா, மிமிக்ரி செய்கிற ஒரு ஆள் உள்ள வந்தால் நல்லா, நகைச்சுவை பேசக்கூடிய ஒரு உள்ள வந்தால் நல்லா, அப்படியான விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ எல்லா ரேடியோ ஸ்டேஷனும் அதை இன்னும் பயங்கரமாக எதிர்பார்க்குது. சரி சொன்ன மாதிரி பாட ஆட டிக்டாக் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அண்ட்
அதோட இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி வேறு வழி இல்லாமல் வராங்கன்ற நேரத்தில் வெளியில் போனதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆக முடியாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தானே. என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ முதல்ல சொன்ன அந்த ஒரு 10-11 பேர்களுக்கு அப்புறம் இப்போ எங்களோட ஜென்ரேஷனில் வந்த அறிவிப்பாளர் எல்லாத்துக்குமே ரிச்சான ஒரு நாலேஜ் இருந்துச்சு. எந்த டாப்பிக்கை பற்றியுமே கதைக்கக்கூடிய ஒரு நாலேஜ். குறிப்பாக இப்போ சினிமா மட்டும் இல்லை, அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லாட்டி சமூகத்திலே, இல்லாட்டி இன்டர்நேஷ்னலான பாலிட்டிக்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு அறிவிப்பாளராக வாரத்துக்கு இந்த எல்லா நாலேஜும் அவசியம் தானே. இந்த இந்த ஒரு பர்டிகுலர் இதில் மட்டும் இல்லாட்டி பாட்டு இல்லாட்டி படம் அதுகளை தாண்டி. ஆனால் இது குறை சொல்கிறதுக்காகவோ இல்லாட்டி ஒரு பூமரான ஒரு கதையாகவோ இல்லை, பார்த்து அதோ ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பார்க்குற நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்குள்ளே ஒருத்தர் 2 பேரை தவிர மிச்சம் எல்லாருக்குமே அந்த முழுமையான ஒரு ஃபேஸ் இல்லைங்கிற ஒரு குறை எனக்கு இருக்குது. இப்போ முந்தி எடுத்தால் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஹெட்டாக இருக்கட்டும், அது கீழே இருக்கட்டும், ரைட் ஓகே, இங்கே ஒரு 4 பேர் தேர்வாங்க, அங்கே ஒரு 5 பேர் தேர்வாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ எண்ணியே ஒரு 4-5 பேருக்கு மேல் 4-5 தேர்வாங்கிற நிலைமையில தான் அந்த ஓவரால் லிஸ்ட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இது எனக்கு தெரிகிறது. அப்போ ஃப்யூச்சர் இன்னும் மோசமாக தானே இருக்க போகுது. இல்லாட்டி அவங்களுக்கு வெளியில் போனதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வேறு டான்ஸ் ஆடுறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி ஆகிருமான்ற பயம் ஒன்று இருக்குது. இப்போ சதீஷ், நான் 25 வருஷம் ரேடியோவில் இருந்தேன். அப்போ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு இதே மாதிரி விமர்சனங்கள் வந்து, நான் ஒரு பணிப்பாளராக இருக்கனே நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சுற்றி 1-2 பேர் தான் ஸ்டேஜ் அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறாங்க, மிச்சாக்களால் முடியாதா? என்ன சொல்கிறது? அல்ல, வருத்தமாக தான், உண்மையான வருத்தமாக தான். மேடை அறிவிப்புன்றது ஒரு தனியான கலை இல்லையா? இப்போ அதை செய்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்லே வந்து எவ்வளோ போட்டி இருக்கும். ஹிந்து காலேஜ் மேடையில் ஏறுறதுக்குன்னு போட்டி பயங்கரமாக இருக்கும். நாங்கள்லாம் எத்தனை வருஷம் போட்டி போட்டு உள்ளே வந்தது. எனக்கு அப்புறம் அடுத்த ஆளை நான் தேடி இருக்கேன், இன்னொரு பெஸ்ட் ஆளை தான் உள்ளே கொண்டுடலாம். அதே நேரத்தில் மேடை அறிவிப்பு நான் செய்கிற நேரம் எனக்கு வில்லப்பாட்டோ நாடகமோ செய்ய முடியாதுன்னு சொன்னால் அடுத்த ஆளை தூக்கி போட்டால் தான் நான் உள்ளே வரலாம். அப்போ அதுக்கு போட்டி கொண்டு இருக்கு. டிபேட் டீமில் 4 பெஸ்ட் ஆக்கள் தான் செய்யலாம். இது தனி ஹிந்து காலேஜ் மட்டும் இல்லை, ராயல் காலேஜில் இருந்து, சென்ட் தாமஸ் இருந்து, டிஎஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஈஸியாக 2 டீம் போடுறதுக்கு ஆள் இருந்துச்சு. ராயல் காலேஜும் அதே மாதிரி. இப்போ நாங்கள் கொழும்பு ஸ்கூலில் மட்டும் சொல்லுவோம், யாழ்ப்பாணத்துலையும் அதே மாதிரி, திருவோணமலை, மட்டக்களப்பு, கண்டி என்ற இடத்தாலும் அந்த இடங்களில் ஒரு போட்டி இருக்கும். அங்கே எங்களுக்கு டிபேட்டர்ஸ்ன்றது தனியாக தெரியும், அவங்களோட ஸ்டேஜ் அனௌன்சர்ஸ்னால் தனியாக தெரியும். ஸ்கூல்லேயே அவ்வளோ போட்டி இருக்க நேரம், ரேடியோ ஸ்டேஷன் வர நேரம் அந்த நேரம் பயங்கர போட்டி இருந்தது. பிறகு ஒரு காலத்தில் பார்த்தா மேடை அறிவிப்பண்டா 1-2 பேர் மட்டும் தருவாங்க. அரசியல் நிகழ்ச்சி செய்கிறதுக்கு 1-2 பேர் மட்டும். மற்றவங்களுக்கு நாலேஜ் இல்லையா, இல்லாட்டி ஆர்வப்பட்டவங்க படிக்க விரும்புகிறாங்க இல்லையா, இதை தெரிஞ்சு கொண்டா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டுனா நிறைய வேலை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி லைட்டாக விலகி கொண்டதான்ற ஒரு விஷயம். பிறகு ரேடியோவிலேருந்து யூடியூப்பில் முகம் காட்டுற நேரம் வந்தால் கூட எங்களோட முகம் வடிவில்லைன்னு ஒதுங்குறான் இப்போ. நான் அப்படி விடலை. நான் சொன்னேன், இல்லை கருப்போ வெள்ளையோ சிவப்போ முகம் வடிவில்லை, உனக்கு திறமை இருந்தால் வா முன்னுக்கு. இங்கே எல்லாம் இல்லை, உங்களோட குரலில் தான் நீங்கள் வந்தீங்க ரேடியோவில். இப்போ உங்களோட குரல் மூலமாக, உங்களோட நிகழ்ச்சியில் இருக்க செய்கிற திறம் மூலமாக வீடியோவில் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தலாம். ஸ்டேஜும் அப்படி தான். ஆனால் அது என்ன வருத்தப்படக்கூடிய விஷயம் சார், நான் ஏற்கனவே சொன்னது போல தான். இதுக்கான காரணம் சிலோடு எப்படி இருக்குன்னு சதீஷ், அதாவது உங்களுக்கு திறமையானவங்களை உள்வாங்கி அவங்களுக்கான சம்பளம் கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அவங்க சிலவில் வர மாட்டாங்க. இப்போ பச்சை தண்ணியில் பரான்னு சொல்ல முடியாதானே. இப்போது ஒரு டேலண்ட்டுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சதீஷ் ஒரு அருமையான நடிகர்னு வரும்போது சதீஷை கூப்பிட்டு எடுக்கிறதுக்கான அந்த கம்பெனி சதீஷுக்கு ஏற்ற விலையை கொடுக்கணும். அதில் பேமெண்ட்டை கொடுத்தா தான் சதீஷ் வரும். 5000 ரூபா கொடுத்துட்டு 50,000க்கு நடிகர்னு சொல்ல இல்லாதானே. இப்போ ரேடியோ ஸ்டேஷனுக்கு உனக்கு ஒரு தரமான அறிவிப்பாளர், ஒரு குவாலிட்டியான நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு அதுக்கேற்ற பேமெண்ட் கொடுத்தா தான் நிற்பாங்க. இல்லாட்டி அவன் அடுத்த துறையை பார்த்து போய் கொண்டிருப்பான். அது இப்போ சோஷியல் மீடியா அவனுக்கு இருக்குது, தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தனியான பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வரைக்கும் அவன் அதுக்கு தான் போக பார்ப்பான். கஷ்டப்பட்டு தமிழுக்கு சேவையாற்றவோ இல்லைனா ஒரு தமிழ் வரும்போது மொழியா இல்லாட்டி ஒரு ரேடியோவுக்கு வேலை செய்கிறதுக்கோ முந்தி மாதிரி பேருக்கு வர்றாக்கள் இப்போ இல்லை. அவங்களுக்கு தங்களோட பொருளாதாரம் முக்கியம், தங்களோட ஃபேமிலி முக்கியம். அப்படி இருக்கும்போது தான் அந்த டேலண்ட் பூல், அந்த திறமையான ஆக்கள் எண்ணிக்கை வர குறைஞ்சு கொண்டு வரன்னு யோசிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஷனில் எண்ணி ஒருத்தன் எடுத்தாலே பெரிய விஷயம். ஒரு ஆல்ரவுண்டராக வரக்கூடிய ஆக்கள் குறைஞ்சிட்டு, இன்டர்வியூக்கு பிறகு வர்றாக்களும் அதுதான் குறைஞ்சி போச்சு. இப்போ வெளியில் ஒரு பேச்சு வர தொடங்கிட்டு தானே, இங்கே சம்பளம் குறைவு, இங்கே இதுக்கு மேலே போனால் சம்பளம் கூட்டுறாங்கல்ல, பெர்மனெண்ட்டாக வச்சு கொள்கிறாங்கல்ல, ப்ரொபேஷன் பீரியட்னு வச்சு வாட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில் பேர் போத்துறாங்க. இப்போ நான் 2002ஆம் ஆண்டு மறுபடி, அதாவது சக்தியிலேருந்து சூரியனுக்கு போயிட்டு ஆக்கள் எடுத்த நேரம் வந்தாக்கள் நிறைய பேர் பழைய டிபேட்டர்ஸ், ஸ்கூலில் டிபேட்டர்ஸ், கெட்டிக்காரங்க. அந்த ஸ்கூல்லேருந்து வந்து கெட்டிக்காரிகள் உள்ளே வர்றாங்க. அவங்க கொஞ்ச காலம் சர்வாய் பண்ணி ஃபைட் பண்ணி தங்களுக்கான இடத்தை எடுத்துக்கொண்டாங்க. அப்புறம் நிறைய இடங்கள் வேறு இடங்களுக்கு போயிட்டு அந்தந்த ஸ்டேஷன்ஸை ஹெட் பண்ணக்கூடிய அளவு கெட்டிக்காரங்களை வளர்ந்தாங்க. அதுக்கு பிறகு படிப்படியாக அந்த எண்ணிக்கை குறைஞ்சிது. ஏன்டா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒருத்தன் 2 பேர் வந்து டொப்பில் இடத்த பிடிச்சிட்டான். இப்போ நாங்கள் போனால் மிடில் கூட போயிடலாம், நடுவில் நிற்க வேண்டியிருக்கும், சம்பளம் குறைவு அந்த இடத்துல.
அதை விட பேசாமல் வேறு படித்து வேறு இடங்களுக்கு போகலாம். அவங்களுக்கான ஸ்கோப்ஸ் பெருசாகிடுது. அதுக்கு பிறகு வேறு ஃபீல்டில் போனால் நாங்கள் நிறைய உழைக்கலாம். தனியாக அப்போ சோஷியல் மீடியா இல்லை, ஆனால் வேறு ஃபீல்டில் போனால் உழைக்கலாம்னு அவங்க வெளியில் டிபேட் செய்வாங்க, இல்லாட்டி எங்கேயாவது மேடைகளில் பேசுவாங்க, தமிழ்ச்சங்க மாதிரி மேடைகளை பேசுவாங்க. ரேடியோ தான் அவங்களுக்கு தேவைன்னு இருக்கு. இந்த ரேடியோ கிரேஸ்ன்றது குறைஞ்சதுக்கான காரணம் சிலோட பொருளாதார பிரச்சனையும் இருக்கலாம். இல்லை, அதான் அதில் எனக்கு இன்னொரு புரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த ரேடியோவில் வேலை செய்கிறதுக்கு கொழும்பில் இருந்து வரவங்களை விட வெளியில் இருந்து வரவங்க ரொம்ப அதிகம். அப்போ இந்த சம்பளம் குறைவு, அதாவது ரொம்பவும் குறைஞ்ச சம்பளத்தில் இங்கே நான் வாழணும், சாப்பிடணும், ரெண்ட் கொடுக்கணும், வீட்டுக்கு காசு அனுப்பணுன்ற நேரத்தில் ப்ராக்டிக்கலாக அது இம்பாசிபிளான விஷயம். இப்போ நிறைய பேர் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறதே நான் பார்த்துருக்குறேன். அதாவது இப்போ கூடுதலாக கொழும்பில் வந்து சர்வைவ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அதுவும் சில ரேடியோ ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டில் நினைக்கிறேன் ரெண்ட்டுக்கு மட்டுமே அந்த காசு போதுமாக இருக்கும், அதுக்கு மேலே வேறு எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதான் நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குவாலிட்டியும் குறைஞ்சி போய் கடைசியில் அந்த வேறு வழி இல்லாமல் வந்து வேலை செய்கிற ஒரு சிலரை தான் ரேடியோவில் வச்சு, இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஓவராலாக ரேடியோவுக்குன்னு இருக்கிற அந்த இமேஜும் குறைஞ்சோன்னு எண்ட் ஆஃப் த டே ரேடியோன்ற நேரத்திலே அந்த பெர்செப்ஷன் தலையில் ரெஜிஸ்டர் ஆகிருமோ என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அதான் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ரேடியோண்டா இப்படித்தான் மாதிரி ஒரு பிள்ளை ஒன்று வருத்தணும். என்ன சந்திர இதில் அந்த மேனேஜ்மெண்ட் மைண்டை மாற்றுறதுக்கு நான் நிறைய தரம் ட்ரை பண்ணேன். அதால் எனக்கு ஒரு தீவிரவாதி என்ற பேர், இல்லாட்டி புரட்சிக்காரன் வந்தால் இப்போவும் ஸ்டாஃபுக்காண்டி சண்டை பிடிக்கிறான். அப்போ எல்லாரும் அதுவும் முதலாளி மாட்ட இருக்கிற ஒரு விஷயம். முதலாளி மாதிரி யோசிக்கிறது, அந்த ஸ்டேஷனை ஹெட்டாக டிரெக்டராக ஒருத்தனை போட்டுட்டா அவன் முதலாளிக்கு சப்போர்ட்டாக கதைப்பான். நான் கதைப்பேன் முதலாளிக்கு சப்போர்ட்டாக. ஓகே, எனக்கு வேலை வாங்குறது என்ன வேலை, எனக்கு நான் இது வரைக்கும்னாலும் நான் புதுசாக அறிமுகப்படுத்தின ஒருத்தரையும் நான் அறிமுகப்படுத்தின ரோஷனால் கண்டுபிடிக்கப்பட்டேன்னு சொல்ல விரும்புறது இல்லை. ஏன்னா எனக்கு அது டியூட்டி. என்ன டிரெக்டராக போட்டிருக்காரு ஒருத்தர், எனக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. நான் அந்த டேபிளில் இருந்தோன்னு சும்மா இருந்தோண்டு பேர் எடுத்துக்கொள்றது இல்லை. எனக்கு சதீஷாக இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு ஜதீஷாக இருக்கலாம், இல்லாட்டி நவாவாக இருக்கலாம். ஒருத்தனை பேர் உள்ளவளாக இருந்தால் கூப்பிட்டு கெட்டிக்காரன் எடுத்து போட்டால் தான் எனக்கு அதுக்கு சம்பளம், அந்த விசுவாசம். எனக்கு தர்ற ₹1 உங்கள் சுவர். இப்போ நான் அதுக்கான ஆக்கிட்ட தான் நான் தேர்ந்தெடுத்து போகிறது. அப்போ கெட்டிக்காரங்களை தான் நான் எடுத்து போடணும். ஆனால் அவங்களே நான் பார்த்து கூட தானே வேணும். ஒரு திறமையானவனு தான் வந்துட்டேன் என்கிட்ட. இவனை நான் வேறு ஸ்டேஷன் கொத்தி எடுக்காமல் வச்சுக்கொண்டு சொன்னால் அவனுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டி கொடுத்து, அவனுக்கு ஏற்ற சம்பளம் கொடுத்து, அவனுக்கு ஏற்ற நம்பிக்கை கொடுத்து உன்ன வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. இப்போ கௌதம் கம்பீர் கோச்சாக இருந்து எத்தனை வாங்கி கட்டுறான், ஜாசூரிய கோச்சாக இருந்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டு வர. அப்போ அரவணைச்சு கொண்டு போகணும். இப்போ அவன் எந்த கையில் நான் ஒரு 2-3 பேரை வச்சுக்கொண்டு இவனை வேறு ஸ்டேஷன் கொத்தி கொண்டு போகாமல் இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு நான் ஏற்ற நம்பிக்கை கொண்டு கொடுக்கணும். சம்பளம் மட்டும் இல்லை, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன், உனக்கான நம்பிக்கையை நான் தரேன், உனக்கு என்ன பிரச்சனை நடந்தால் நான் பார்த்துக்கொள்கிறேன், உனக்கு ஃப்யூச்சர் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கறதுக்கு கம்பெனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணோம். சில இடங்களில் நல்ல கெட்டிக்காரங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க, அண்ணா இங்கே சர்வை பண்ண முடியாமல் இருக்குது, அங்கே இவ்வளோ கூப்பிட்டு கொடுக்குறாங்க, நான் போகிறேன், வெளிநாடு போகிறேன். இப்போ இருக்க ஹெட்ஸுக்கு இருக்க பிரச்சனை இருக்கும். ஆனால் நான் நாளைக்கு யூடியூப் தொடங்கிட்டு போகிறேன்னா சொல்லிட்டு போகலாம் சில பேர். இல்லாட்டி யூடியூப் சேனல் ஒன்று கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ அந்த சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ அதுக்கு 2 பக்கம். ஒன்று நானும் துணிச்சலாக அவங்கள வச்சுக்கொண்டு இவன் கெட்டிக்காரன், இவனுக்கு இந்த சம்பளத்தை கொடுங்க, இவன் இங்கே இருப்பான்னு சொல்லக்கூடிய கம்பெனியும் செய்யணும். ஓகே, இவனை வச்சுரு, நான் இவன் நல்ல சம்பளம் தரேன், என்ன வர்ற ப்ராஃபிட்டில் ஒரு கொஞ்சத்தை அவங்க ஸ்டாஃபை கொடுக்கலாம் தானே. அப்போ அந்த பேலன்சிங் பிரச்சனை ஒன்று நிறைய இருந்திருக்கு. அது நிறைய ஹெட்ஸால் சில நேரங்கள் கதைக்க முடியாமல் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஒரு டேலண்ட் பூல்னு ஒரு காலத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஹெட்ஸுக்கான கிரெடிட்டில் நீங்கள் கொடுக்கணும்னு அவங்க வச்சுக்கொண்டாங்க. அந்த டேலண்ட் ஆனாக்கள் அங்கே இங்கே போகாமல் வச்சுக்கொண்டாங்க. ஒரு நல்ல கெட்டிக்காரங்களை எடுத்தது மட்டும் இல்லை, கெட்டிக்காரங்களை தக்க வைக்க கொள்கிற முக்கியம் தானே. இப்போ அந்த திறமை சிலவடை இல்லாமல் போயிருக்கும். நான் அந்த நேம் புஷ் பண்ணேன், எல்லாரையும் எல்லாம் செய்கிறது புஷ் பண்ணேன். ஸ்டேஜ் அனௌன்ஸ் பண்ணால் தனியாக லோஷன் மட்டும் இல்லை, இன்னும் கெட்டிக்காரங்க இங்கே இருக்காங்க, வாங்க மேடை நிகழ்ச்சி மைக் எடுத்து கொடுத்தா சரளமாக பேசக்கூடிய ஆக்கள் இங்கே இருக்குன்னு. பெண்கள் நிறைய பேர் அந்த நேரம் ஸ்டேஜ் ஷோக்கு அனுப்பினேன். ஏன்னா கெட்டிக்காரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் பிறகு வந்த காலத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை இதுதான், பட்ஜெட் பிரச்சனை பெரிய சிக்கலாக போகுது. இப்போ இப்போ எடுத்துக்கொண்டால் இப்போ சந்துரு நான் 1-2 பேர் மட்டும் தப்பி வெளியில் பிழைச்சிருக்கேன் சோஷியல் மீடியான்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி கொண்டோம். அதுபோல் அங்கே இருக்கிற நேரமே எங்களை நாங்கள் வளப்படுத்தி கொண்டோம் மற்ற விஷயங்களை. இப்போ நாங்கள் மற்றவங்களுக்கும் அந்த புஷ் பண்ணி மற்றவங்களையும் அதை லேர்ன் பண்ணுறது, அதை அவங்க படித்து கொள்ளணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு வசதி வாய்ப்புலாம் அவங்களுக்கு கொடுத்தோம். இப்போ வெளியில் வந்து பார்க்குறேன் விளங்குது. இப்போ தமிழ் விளம்பரங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான பட்ஜெட்டும் குறைஞ்சு கொண்டே போகுது வர. அப்போ அது எல்லா இடங்களையும் அப்படி நடக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியலை. பட் தமிழ் என்றது ரேடியோக்கான பட்ஜெட் குறைஞ்சு கொண்டு போகுதுன்றக்கு ஆடியன்ஸ் அளவு குறைஞ்சு கொண்டு போகுதா, இல்லாட்டி இல்லை இவங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னாலும் இவங்க விளங்கி கொள்வாங்க. இல்லை, அது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அது வந்து இங்கிலீஷில் சொன்னால் போதும் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் ஆடியன்ஸ் குறைஞ்ச நம்பர் இல்லை. ஏன்னா இதில் நான் பார்த்துருக்குறேன் சில நேரங்களில் கமர்ஷியல்ஸ் சிலதுகளுக்கு வாய்ஸிங் செஞ்சாலுமே கூட அது வந்து கம்பெனியோட ரிக்வயர்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்குதே ஒழிஞ்சு ரிலீஸ் ஆகுது இல்லை. இப்போ நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் செஞ்ச எத்தனையோ கமர்ஷியல் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆனது இல்லை, எனக்கு வந்து இருந்திருக்கு. ஆனால் இங்கிலீஷ்லேயும் சிங்களத்துலேயும் ரிலீஸ் ஆகியிருக்குது.
ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு தமிழ்லேயும் செஞ்சோம். பட் தமிழ்லான ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்களுக்கு அவசியமோ இது இப்போ சில ப்ராடக்ட்டுகளுக்கு எனக்கு தெரியலை. இப்போ நீங்கள் இப்போ நார்த்தில் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறீங்க, இப்போ சரி சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சரி சொல்லலாம் சிங்களம் விளங்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ அதுவும் பிள்ளை தான். பட் இருந்தாலும் பட் நார்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் இல்லாமல் இங்கிலீஷில் மட்டும் இப்போ சிலதுகள் அட்வர்டைஸ்மெண்ட்டுகளில் இல்லையுமே கூட அதை அப்படியே இக்னோர் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ அதனாலையும் வாய்ப்பு இல்லாமல் போதா இருக்கும், அந்த ரேட்டையும் குறைச்சி. இதை சொல்லுன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் வந்து இப்போ பட்ஜெட் அலோகேஷன் இருக்குது தானே ஒவ்வொரு ரேடியோவில். இப்போ நான் இதை சொல்கிறபடியாக நான் வெளியில் வந்து குறை சொல்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லக்கூடாது. காரணம் இது உள்ளே இருந்தே நான் சொன்ன விஷயங்கள் தான். பட் வெளியில் இருந்தால் எனக்கு சொல்லக்கூடிய அந்த உரிமையும் தகுதியும் இருக்குது. அது வெளியில் வந்து இந்த 4 வருஷம் நான் ரேடியோ கேட்டு ரொம்ப நொந்து போயிட்டேன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதுக்காக இந்த எல்லாரையும் நான் வெளியிலேருந்து குறை சொல்லலை. முந்தி கூட நான் கூட சொல்லியிருக்கேன், வெளியில் இருக்கவங்கலாம் போதிப்பான், உள்ளே இருக்க தான் சாதிப்பான். உள்ளே இருக்க சாதிச்சா நான் சந்தோஷப்படுவேன். நான் இன்றைக்கு வரைக்கும் நான் பாராட்டேன். எனக்கு மனம் திறந்து பாராட்டக்கூடிய அந்த சந்தோஷமான மனநிலை இருக்குது. என்ன உள்ளே இருக்கும் போது சதீஷ் இந்த பட்ஜெட் ஒதுக்குவாங்க ஒவ்வொரு சரடி கேப். இப்போ எப்படியும் எல்லா ரேடியோ ஸ்டேஷன்லேயும் மெயினாக இருக்க போதும் சிங்கள ஸ்டேஷன் தானே. அதான் அவங்களுக்கு கூட உழைச்சி கொடுக்க போகிறதும் கூட ஆடியன்ஸ் பெர்சன்டேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் இங்கிலீஷுக்கு தான் கூட பெரிய சேலரி கேப் கொடுப்பாங்க. ஏன் நல்ல இங்கிலீஷ் கதைக்கிற ப்ரெசென்டர்ஸ் எடுக்கிறது குறைவு. அப்போ ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும், இங்கிலீஷ் ப்ரெசென்டர்ஸ் தான் லைக் ட்ராகன்ஸ், வெரி ரேர் டு ஃபைண்ட். அப்போ அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஈவன் சுத்த தமிழ் கதைச்சு நல்லபடியாக ரேடியோ செய்யக்கூடிய நாலேஜ் உள்ள தமிழ் பிரசன்டர்ஸ் ட்ராகன் தான். ட்ராகன் மட்டும் இல்லை, அவங்க இந்த காணாத கடவுள் மாதிரி. அவங்க கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், அவங்களை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி எத்தனையோ டேலண்ட் ஆனாக்களை விட்டுருக்கோம். நாங்கள் உள்ளே வந்த கெட்டிக்காரங்க 2-3 பேர் சம்பளத்துக்கு விட்டுனா இது கொஞ்சம் கஷ்டம் பண்ணேன். எனக்கு கொழும்பில் தங்கி இருந்து போர்டிங்கு பே பண்ணி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அப்பா அம்மாட்ட காசு வாங்கி கொண்டு இருக்கல தானே. அப்படி இருந்தும் அந்த ரேடியோவில் இருக்க வெறியில் எனக்கு சில நேரங்களில் கண்காலங்க வந்தேன். நான் முடியுமானாலும் நான் சப்போர்ட் பண்ணி பார்ப்பேன். அது முடியாமல் நான் அவங்கள ஒன்றும் செய்யலாம், எனக்கும் கை கடிக்குமே, எனக்கு நானும் ஒரு ஃபேமிலி மேன் தானே. அவங்க சொன்னாங்க அப்பா அம்மாட்ட காசு வாங்கிட்டு இவ்வளோ நாள் நான் இதில் இருக்குது. சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்கப்பா. அப்போ ஆஃபீஸுக்கு வந்திருந்து அந்த ஏசியில் இருந்துட்டு போகிறது, அங்கே சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்றது, அப்படியான விஷயங்களுக்கு இருப்பாங்க நிறைய பேர். அது இப்போ அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கும் கம்பெனிக்கு அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கும். அவங்களுக்கும் சொல்லிடுற தம்பி இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி பாருங்க, ஒரு 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியட் முடியும் உங்களுக்கான சம்பளம் கூடும். நம்பி இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம். சில வேளை இன்க்ரிமெண்ட் கிடைக்காம போகும். அந்த நேரம் கோவிட் வரும், அந்த நேரம் எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். என்ன செய்கிறது? இல்லை அது நினைக்கிறேன் இதோட சம்மந்தம் இல்லை. அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்டு ரேடியோவில் விற்க வராங்கன்னு சொன்னால் கமர்ஷியல் செய்கிற நேரம் அதோட அந்த கமர்ஷியலுக்கான வேல்யூ கூடுதலாக சிங்கள கம்யூனிட்டிக்கிட்டையும் இல்லாட்டி இங்கிலீஷ் பேசுகிற கம்யூனிட்டிகிட்டையும் இருந்து தான் வருது. ஸோ நமக்கு கூடுதலாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே கூட ஒரு பிஸ்னஸுக்கு தமிழில் பேசி அதை அந்த அட்டை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தமிழ் சேனலில் ஒரு ஆளுக்கு இவ்வளோ கொடுத்து வச்சு இந்த ரன் பண்ணுற அளவுக்கு நமக்கு அவசியம் இல்லைன்ற ஒரு ரீசனும் இருக்கலாம் தானே அதுக்கு இருக்கும். அது இப்போ நான் வந்து கால நிகழ்ச்சி செய்கிறேன் சூரியராங்கள், எனக்கு அதுக்கு தனியான விளம்பரத்துக்கு சில பேர் தேடி வருவாங்க, தமிழுக்கு மட்டும் விளம்பரம் செய்யணும்னு சொல்லி. அப்படியும் இருக்குது. இன்னொன்று 3வது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒன்றா சேர்த்து கொடுக்குறது. அந்த பேக்கேஜாக கொடுத்தா எக்ஸ்ட்ரா வர காசு தமிழுக்கும் போடலாம்னு சொல்லி வர அந்த மென்டாலிட்டி நிறைய நிறுவனங்கள்ட்ட இருக்குது. ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் எடுத்துக்கொண்டா அது மாறும். எங்களோட கன்சியூமர்ஸ் எங்களோட பாவனையாளர்கள் கேட்கணும், இல்லை நீங்கள் தமிழில் விளம்பரம் போடுங்க, இல்லாட்டி தமிழில் போட்டால் தான் நாங்கள் வாசிப்போம். லேபிள்ஸ் இப்போ சில முந்தி கொஞ்ச காலம் நாங்கள் ஒரு சின்ன பிரச்சனை செஞ்சோம், சதீஷமாக செஞ்சு நினைக்கிறேன். தமிழில் லேபிள் போட்டால் தான் வாங்குவேன், இல்லாட்டி வாங்க மாட்டோம். அப்படி நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் ஈஸி அட்ஜஸ்டபிள் தானே. இங்கிலீஷை போட்டால் நம்மளுக்கு விளங்கும். சிங்களமா ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இந்த மனநிலை எப்போ நாங்கள் மாற்றுறோமோ அன்றைக்கு இது மாறும். இல்லை அது பெரிய எனக்கு இன்றைக்கும் இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கும் இருக்கிற கோவம் சில ப்ராடக்ட் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே அது மாறவே இல்லை. ஒருக்கா ஞாபகம் இருக்காது, ஒரு சைனீஸ்லேயோ வேறு ஏதோ லாங்குவேஜில் எல்லாம் வந்துச்சு. பட் கேட்டதுக்கு இன்டர்நேஷ்னல் பேக்கிங் அப்படி இப்படின்னு 1008 கதையில் அதுக்கு இருந்துச்சு. பட் அந்த ப்ராடக்ட் இன்றைக்கு வரைக்குமே மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இல்லை இது ஒரு வேலிடான பாயிண்ட். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிற நேரத்தில் தமிழை பெரிய அளவில் அதில் கணக்கெடுக்காம விடுற ஒரு இது இருக்குது தானே. இப்போ நான் அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அட்லீஸ்ட் எடுக்கிற மாடல்ஸையாவது அட்லீஸ்ட் தமிழாக்கள் எடுங்களேன் அந்த தமிழ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. இப்போ நாளைக்கு 4:30 தீபாவளி அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு தொகை வெளியில் வருது. எனக்கு வந்து முக்கால்வாசி அட்வர்டைஸ்மெண்ட் தமிழாக்கள் நடித்தது இல்லை. தமிழாக்களோட கான்செப்டுக்கு, அதாவது இப்போ தீபாவளினால தமிழ் கான்செப்டில் இருக்குது. முக்கியமாக புது வருஷம் அப்படின்லாம் எடுக்கிற நேரத்தில் இந்த டிரெக்ட் ட்ரான்ஸ்லேஷனில் வர அட்வர்டைஸ்மெண்ட் தான் 100% இருக்க போகுது. அந்த தமிழாக்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஐடியாலஜியோடு செஞ்ச அட்வர்டைஸ்மெண்ட்டை தவிர இப்போ தீபாவளி அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ நீ வரப்போகிறதுல பார்த்தா அது இந்த தமிழ் வேணும் தானே. இல்லை அது கட்டாயம் தமிழ் வேணும். பட் நடிக்கிறவங்க மெஜாரிட்டி அவங்க தான் இருப்பாங்க. டப்பிங் சதீஷ் கூட செய்கிற டப்பிங்லாம் அப்படி சிங்களத்தில் நாங்கள் தமிழ் அப்படி டப் பண்ணுறது டப்பிங் தான் எல்லாரும் கூட. அது ஐ மீன் சிங்கள கேரக்டர்ஸ் போல தமிழ் கேரக்டர்ஸ் வருது இல்லையா. அது ரொம்பவும் கஷ்டமான இன்னொரு பிரச்சனை. ஏன்னா இப்போ அவங்க ஒரு விதமாக பேசியிருப்பாங்க, அதுக்கு ஈக்குவலாக
இவங்க லைன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிற நேரம் அவன் வாய் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு லைன்ஸை மாற்ற முடியாது. அதோட இப்போ சில நேரங்களில் இப்போ மூட்டை ஃபிக்ஸ்கிறான்ற ஒரு உதாரணத்துக்கு அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் தமிழில் எழுத இயலாது. தமிழில் வேறு மாதிரி தான் எழுதணும், ஆனால் அப்படி எழுதியிருக்க மாட்டீங்க. சில நேரம் எழுத சொல்லி கேட்குற நேரம் இதை எப்படிடா எழுதுறது அப்படின்றது எனக்கு இதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் வந்து கன்னட கான்னு சொல்லி ஒரு சிங்கள அது சிங்களத்துக்காக நல்லா இருக்கும். காதல் தமிழில் காதல் அடிக்கிறேன்னு சொல்லி போட்டு அதுக்கு என்ன மொழிபெயர்ப்பு செய்கிறது ஒரு பக்கம் இல்லை. அதை அட் ஏஜென்சிஸே நிறைய தர அந்த சிக்கலை பார்த்துருக்கேன் நான். ஈவன் பெரிய கோஆப்ரேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சில ப்ராடக்ட்ஸுக்கு நான் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், ஐடியா கொடுத்து டெவலப் பண்ணுறேன். அவன் சொல்ல இல்லை சிங்களத்துக்கு தான் பட்ஜெட் இருக்குது, தமிழ் எக்ஸ்ட்ரா நீங்கள் டப்பிங் தான் தமிழுக்கு வரப்போகுது. அப்போ அவங்களோட சில விஷயங்கள் எனக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே பட்ஜெட் ஸ்ட்ரிங்க், ஆனால் நீங்கள் தமிழ் கன்சியூமர்ஸுக்கு போகிறீங்க தானே. வடக்கு கிழக்கு மலையாளத்துலேயும் கொழும்புலையும் இருக்க அவ்வளோ தமிழ் டிரான்ஸ் பெருசாக உங்களுக்கான கன்சியூமர் பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா இவ்வளோ இருக்குது தானேன்னு சொல்லி நான் மாற்றிருக்கேன். அவங்க சொல்லி ஒரு மைண்ட் செட்டை மாற்றிருக்கேன். ஆனால் நிறைய இடங்கள் நடக்கிறது இல்லை. இப்போ சிங்கள நடிகர் ஒருத்தர் நடிச்சிருப்பார், நான் தமிழில் அவருக்கு மொழியே இருக்க வேண்டியிருக்கும். அது சதிச்சனமா அவர் வாயசைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் தமிழை இழுத்து பேச முடியுமா இல்லையே, முடியுமானவர் செய்து பார்ப்பேன், இல்லாட்டி முடியாமல் ஒன்றும் செய்யலை. இப்போ இதை எப்படி மாற்ற போகிறோம்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒப்பிட்டளவில் அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, 70% அங்கே தான் இருக்குது. இங்கிலீஷ் அந்த 70% கவர் பண்ணி சிங்களத்தையும் கவர் பண்ணணும். தமிழை பொறுத்தவரை 30% தான். அதில் உங்களுக்கு 20% மாணாக்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் போட்டாலும் பார்க்குறீங்க, சிங்களத்தை போட்டாலும் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த 10% மாணாக்களுக்கு மட்டும் தனியாக மொழிபெயர்க்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனா, அது அவங்க சில வேளை போய் ஒரு என்ன சொல்கிறது கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு காட்டுறாங்க. இங்கிலீஷை பார்த்தா நாங்கள் விளம்பரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி கருத்து கணிப்பு காட்டுது. ஆனால் எனக்கு என்னத்தை பதில் அதுக்கு சொல்கிறது. ஸோ ஓவராலாக இந்த ஒரு 25 வருஷமா 5 வருஷத்து இந்த ரேடியோ வாழ்க்கைக்குள்ளே ரேடியோ கொடுத்த விஷயம் என்ன, எடுத்த விஷயம் என்ன? கொடுத்த விஷயம் என்ன, நிறைய ரேடியோ தான் கொடுத்தது எனக்கு. இப்போ இருக்க இந்த வாழ்க்கை சரி சந்தோஷமான வசதி, பாப்புலாரிட்டி ஒரு பக்கம் பிரபலியம், எங்கே போனாலும் முகம் தெரியுது, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய கொடுத்துருக்கேன் எனக்கு உண்மையாக. அது போய் சொல்லக்கூடாது. இப்போ நான் எடுத்த அவ்வளோ என்னுடைய சொந்த உழைப்பில் தான் நான் வாங்கினேன். ஈவன் வாங்கின வீடு சரி, வாகனம் சரி, இருக்கிற வசதியான விஷயமும் அது நான் போட்டு உழைப்பேன் தான். அதுக்கு நான் இழந்த விஷயங்கள் நிறைய நான் நினைக்கிறேன். சதீஷை தெரியும், முந்தைய சதீஷோட நாங்கள் அவண்டா பழைய என்ற இன்னொரு நண்பருக்கும் அவன் பெரிய கோவக்காரன் யோகவரன் சொல்லி எங்களை என்னோட கோவிச்ச ஒரு காலம் இருந்து. காரணம் 98ஆம் ஆண்டு நான் ரேடியோவுக்கு போயிட்டு, அது பன்னிவிட்டியில் இருந்தது சக்தி எஃப்எம். இப்போ அங்கே போய் வரதே எனக்கு காலமாக போனால் எனக்கு கிட்டத்தட்ட காலமாக சூரியோதயம் பார்க்குறதும் அங்கே தான் உள்ள ஸ்டூடியோக்குள்ளே தான். பிறகு வெளியில் வரது ஈவினிங் 6-7 மணிக்கு. அப்போ எனக்கு நண்பர்கள் இல்லை, நிறைய விஷயம் அப்படி இல்லாமல் போச்சு. ஃபேமிலியோடு இருக்க ஒவ்வொரு ஃபோன் மட்டும்தான். அப்போ ஃபோனும் பெருசாக பயன்படுத்துகிறபடியே ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இல்லை. ஒரு 4 வருஷம் நான் ஃப்ரெண்ட்ஸோட பெருசாக டச்சில் இருக்கல. அப்போ அப்படி இழந்த விஷயங்கள் நிறைய. திருப்பி வெளியில் வந்து சூரியனுக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஆனால் இந்த கிட்டத்தட்ட இந்த இளமைன்ற முக்கியமான காலகட்டம் முழுக்க ரேடியோவில் ஒர்க் பண்ணி இல்லாமல் போச்சு. ஆனால் உண்டு அந்த உழைப்பு தான் என்ன அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தது. சின்ன வயசில் எனக்கு மேனேஜர்ஷிப் கிடச்சி, 25-26 வயசில் கிடச்சிது. அப்படியே டிரெக்டர் வரையும் போனேன். அப்போ இழந்தாண்டு வரும்போது ப்ரைவசி சில விட இழந்திருப்பேன் நான். அந்த யூத் அந்த இளம வாழ்க்கையில் இருந்த அந்த ஃபன்னான சில விஷயங்கள், மேற்படிப்பு என்றது படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த நேரம் அதை முழுக்க கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சு. டிகிரிஸ் 2-3 கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சு. எனக்கு வெளிநாட்டு பயணங்கள் இல்லாமல் போச்சு. வீக்கெண்ட்ஸில் இருக்க அந்த சந்தோஷங்கள் கொஞ்சம் நான் இல்லாமல் போச்சு. ஓகே, அது கம்ப்ளைண்ட்ஸாக எடுத்துக்கொள்கிறதா இல்லாட்டி இதுதான் பொதுவாக அந்த சக்ரிஃபிகேஷன் தான் எனக்கு அடுத்த விஷயங்களை கொண்டுருமென்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறதா தெரியலை. இழந்து வந்து இந்த விஷயங்கள் தான். அதுபோல் இல்லை இப்படி இருந்திருந்தால் அப்படி போயிருப்பானோன்னு யோசிக்கிற நேரம் ஓகே பரவாயில்ல, அது பிரச்சனை, எனக்கு கிடைச்சிருக்க தானே இவ்வளோ விஷயம்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்கிறதா உண்டு. ஆனால் எனக்கு கிடைச்ச விஷயம் நிறைய என்ன நினைக்கிறேன், படித்து கொண்ட எக்கச்சக்கம் உண்டு. அதில் எனக்கு தனியாக அனௌன்சிங், தமிழ் ஒலிபரப்பு இப்படியான தொழில்நுட்பம் இப்படியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்ன்றதும் என்ன நான் மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், இந்த பங்க்சுவாலிட்டி போன்ற விஷயங்கள்லாம் நிறைய படித்து கொண்டேன். அண்ட் இப்போ இந்த ரேடியோ இப்போ இருக்கிறது ஒரு 4-5 சேனல் தான் ஸ்ரீலங்காவில் இருக்குது. அது இல்லாமல் ஆன்லைனில் போகிற ரேடியோ சேனல்ஸ் இருக்குது. ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய இடத்துல இருக்குதா இது எங்கேயாவது ஒரு இடத்துல? இப்போ இருக்க நிலைமையிலேருந்து பார்த்தா உண்டு அந்த ப்ராஃபிட்டில் போய்கொண்டு லாபத்தை ஈட்டி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி போய்கொண்டு பார்த்தா 2 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் நம்பி வேலைக்கு போகலாம் இல்லையா. மற்ற எல்லாம் எவ்வளோ தூரம் நம்பிக்கைன்னா கடந்த காலங்கள் நடந்த ஈஸியாக மூடினாங்க, சில பேருக்கு விஆர்எஸ் கொடுத்தாங்க, சில ஸ்டேஷன்ஸ் ஈஸியாக நாங்கள் ஸ்டாஃபை ஸ்ட்ரிங் பண்ணுறோம்னு சொல்லி டக்குன்னு கழட்டி விட்டாங்க. அப்போ அந்த நம்பிக்கையில் பார்க்க போனால் 2 பிரதானமான ரேடியோ ஸ்டேஷன் தான் நாங்கள் நம்பி உங்களுக்கான வேலையை கொடுக்குறோம், உங்களுக்கான ஃபியூச்சரோட தரம் மட்டும் போய்கொண்டிருக்கு. டிவி ஸ்டேஷன் எடுத்துக்கொண்டால் உண்டு மட்டும்தான் அப்படி இருக்க போய்கொண்டிருக்கு தமிழை பொறுத்தவரை. இப்போ கேரியர் இதை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கான காரணம் அது. நாங்கள் அதுக்குள்ளே போய் தேங்கிடுவோம், வெளியில் வந்தால் எங்களுக்கு உண்டும் இல்லைன்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போகிற நேரம் அப்படித்தான்
நீங்கள் ஏதோ ஒரு கோல்டன் கேஜ் மாதிரி சில நேரங்களில், இல்லாட்டி உங்களை ஒரு உள்ளே போனால் திருப்பி வெளியில் வர முடியாதுன்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போகிற நேரம் உங்களை அங்கே உள்ளே வளர்த்துக்கொள்ள பாருங்கள், உங்களோட ஆளுமையை வளர்த்துக்கொள்ள பாருங்கள், என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அங்கே படிச்சுக்கொள்ளலாம்னு பாருங்கள், உள்ளே இருக்கிறனையுமே நிறைய விஷயங்களை படிச்சுக்கொள்ள பாருங்கள். காரணம் நீங்கள் வெளியில் வர நேரம் நீங்கள் சில வேளை 0 தான் வர போகிறீங்க. காரணம் நீங்கள் வேலை செய்ய போகிறது யாரோ ஒரு ஆளுக்கு. அப்போ அந்த உங்களோட டேலண்ட்டை நீங்களே வளர்த்துக்கொள்ளாட்டி அங்கேயே இருந்தால் அவங்களோட மதிப்பு சேரவழி இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. அதுபோல் லிசனஸை பொறுத்தவரை அந்த காலத்துலேருந்து ரேடியோ ஸ்டேஷன் மாறினா கட்சி மாறி அரசியல்வாதி மாதிரி அங்கே மாறிட்டாங்க, இங்கே மாறி அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளாங்க. உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் மாற வேண்டியிருந்தால் மாறத்தான் வேணும். சில நேரங்களில் நான் 3 ரேடியோ ஸ்டேஷன் மாறினா மீண்டும் அந்த அங்கேருந்து ஜம்ப் பண்ணதில்லை, அந்த உரிமையாளர்கிட்ட போய் அந்த ஓனர்கிட்ட போய் கையில் ரெசிக்னேஷன் கொடுத்து சொல்லி எடுத்தாங்க. இந்த காரணத்தை சொல்லிட்டு தான் நான் மாறினேன். அதால் தான் இன்றைக்கு வரைக்கும் திருப்பி அவங்க என்னோட நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்க ஒரு பக்கம். அப்போ நீங்கள் உங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கொள்றது முக்கியமானது. இப்போ உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது, சரி அங்கே இல்லாமல் போனால் அடுத்த வெளியில். ஆனால் வெளியில் வந்து நீங்கள் திருப்பி நிற்கிறதா இருந்தால் அதுக்கு உங்களோட பேர், உங்களோட அனுபவம், உங்களோட நல்ல பழக்கங்கள், உங்களோட பிஹேவியர்ஸ், இல்லாட்டி வெளியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பேர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியாவில் ஈஸியாக ஒரு பேரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போகலாம், இல்லாட்டி உங்களோட டேலண்ட்டை ஈஸியாக இல்லாமல் பண்ணிட்டு போகலாம். உங்களை தாண்டின ஒரு அப்பனோட தான் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் எங்கேயும் எழும்பிட்டு போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் வளர்த்துக்கூட தான் உங்களோட கையில் தான் இருக்குது. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவில் உண்டு மியூசிக்காக இருக்கலாம், தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், ரேடியோ டிவி ப்ராட்காஸ்டிங் இல்லாட்டி டெலிகாஸ்டிங், இப்படியான விஷயங்களாக இருக்கலாம். இண்டஸ்ட்ரியாக வளர வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அது கஷ்டம் இப்போ இருக்க சூழ்நிலையில். ஸோ நினைக்கிறேன் பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் பேசிட்டோம்னு சொல்லி. ஸோ வளமே நாங்கள் மைக்கெல்லாம் பேசுவோம், மைக்கோட பேசியிருக்கிறோம். ஸோ நன்றி சார், நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இதில் சில கருத்துக்கள் உங்களுக்கு உடன்படாமல் இருக்கும். நான் மனசில் பட்ட விஷயங்களை சொல்லிட்டேன். இல்லை, அது நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் அதானே சொல்லியிருக்கிறோம். ஸோ அதில் மாற்று கருத்து கட்டாயம் இருக்கலாம், மாற்று கருத்து வரவேற்கப்படும். அதே மாதிரி அட்வைஸுக்கு நீங்கள் என்னட்ட வர வேணாம், ஆனால் பட் ஐடியா கேட்கலாம் என்னட்ட. அது கட்டாயமாக யங்ஸ்டர்ஸுக்கு எப்போவும் என்னுடைய கதவு திறந்திருக்கும். நன்றி நன்றி சதீஷ்.